அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த மாணவர்களே. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி. ஓகே பிள்ளைகள், நான் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய நாகரிக பாடத்துல தியரி கிளாஸ்ல 9வது யூனிட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 7 யூனிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருந்தோம். இருந்தாலும் மீதி இருந்த 8, 9, 10 இதை வந்து நான் பிறகு படித்தாரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 8வது யூனிட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு தந்திருந்தேன். அதே மாதிரி நாங்கள் இன்றைய தினம் 9வது யூனிட்டை, இந்த இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய 9வது யூனிட்டை ஒரு குறுகிய நேரத்துள்ளுக்கும் மிக தெளிவான முறையில நாங்க பார்க்க இருக்கிறோம். சரி, நாங்க டிரெக்டா பாடத்துள்ளுக்கு போவோம். ஸோ இந்த 9வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 9வது யூனிட்ல சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்னென்றால் இஸ்லாமிய ஷரியா. அப்படிதான், ரைட்? அதாவது இஸ்லாமிய நாகரிகத்தை பாதுகாப்பதுல ஷரியாட பங்களிப்பு எப்படி இருக்குது, இதைத்தான் இந்த யூனிட்ல முக்கியமாக நாங்க பார்க்க போறோம். குறிப்பா இஸ்லாமிய நாகரிகத்துக்கு எந்த அளவு இந்த ஷரியா பங்களிப்புகளை செய்யுது, இஸ்லாமிய ஷரியானுடைய முக்கியத்துவங்கள் என்ன, இஸ்லாமிய ஷரியாண்ட என்ன, இந்த இதெல்லாமே நாங்க இன்றைக்கு சுருக்கமாக நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். ரைட், இதுல முதலாவது இஸ்லாமிய நாகரிகம் பாதுகாப்பதுல ஷரியாட பங்களிப்பு. ஓகே, இப்ப இதுல தீனுண்ட என்ன, ஷரியாண்ட என்ன, ஃபிக்ஹுன்னா என்ன என்ற ஒரு விளக்கம் இருந்தால்தான் பாடம் விளங்கும். தீனுண்டா என்னன்னு தெரியா, ஷரியாண்டா என்னன்னு தெரியா, ஃபிக்ஹுண்டா என்னன்னு தெரியாட்டி அதுக்கு பிறகு பாடம் விளங்காம போயிற்றும். ஸோ கட்டாயம் தீனுண்டா என்ன, ஷரியாண்டா என்ன, ஃபிக்ஹுண்டா என்ன, இது சம்பந்தமான பூரண விளக்கம் இருந்தா தான் நமக்கு பாடம் விளங்கும். சரி, பாடத்துக்கு போது நீங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தீனுண்டா என்ன பிள்ளை? மார்க்கம். தீனுண்டா மார்க்கம். அப்ப ஃபிக்ஹுண்டா மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம். ஷரியாண்டா அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சட்டம். உருவாக்கப்பட்ட சட்டம். இதுல எது மாறும், எது மாறாது? அல்லாஹ்வால இருந்தது மாறாது, பிகு சட்டம் மாறும். மாறும். சரி உஸ்னா, அப்ப தீன் வந்து மாறுமா? மாறாது. மாறாது. ஏன் மாறாது முஃப்ரியா? அப்ப ஷரியத் மாறும். அதிகார அடிப்படை வணக்க வழிபாடு. அடிப்படை வணக்க வழிபாடு ஃபர்ஸ்ட் அடப்பது. தென் ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், அப்ப ஷரியா மாறாதா? மாறாது. மாறாது. ஃபிக்ஹ் மாறாதா? மாறும். தீன் மாறுமா? மாறாது. ஓகே, ரைட். குழப்பி கூட தான் கிளியர் ஆகும். ரைட், முதலாவது பிள்ளைகள், தீன் என்னது மார்க்கம். அது வணக்க வழிபாடோடு சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட முதல் மனிதன், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்றைக்கு வரைக்குமே எல்லாருடைய தீனுமே ஒன்றுதான். தீன் என்றைக்கும் மாறாது, தீன் ஒன்றுதான். இறைவனை நாங்க மூலகர்த்தாவா ஏற்றுக்கொள்றோம். ஸோ தீன் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் தீன் ஒன்றுதான். தீன் எப்போதும் மாறாது. அதே மாதிரி ஷரியத் அப்படின்னு சொன்ன தீண்ட கேட்டகரி வேற. தீன் அது விளங்கிட்டு தானே, அது வந்து மார்க்கத்துக்கு தான் சொல்றேன். ரைட், நம்மட தீன் என்றைக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்குமே எல்லாரோட தீனும் ஒண்ணுதான், தீன் மாறாது. ஆனா அதுல கேட்டகரி வேற முடிச்சு. இப்ப இன்னும் 2 வேர்டு இருக்குது, ஷரியா, ஃபிக். இது ரெண்டையும் நாங்க கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம். ஷரியான்னு சொன்ன சட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ்வால உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த ஷரியா வந்து மாறும் மாறா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருமாக இருந்தா அது அப்படியில நாங்க பார்க்கணும். என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 தான். ஸோ 25 நபிமார்கள்ல முக்கியமா அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தர ஷரியத்துக்கள் வேற வேற. ரைட், இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வந்து திருமணம் முடிக்கலாம். ரைட், அதாவது இரத்த உறவினர், அதாவது சொந்த உறவுகளை வந்து திருமணம் முடிக்கலாம். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல எப்படின்னா அந்த பிறந்த மேனியோட வந்து குளிக்கலாம், நைல் நதியில எல்லாம் குளிச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு அது ஏழுமானா நம்மட சரியத்துல அது ஏலாம். நம்மட சரியத்துல வந்து பிறந்த மேனியோட ட்ரெஸ் இல்லாம குளிக்கிறதோ, இல்லைன்னு சொன்னால உலத்த உறவையோ, இல்லாட்டி அவங்கள திருமணம் முடிக்கிறதோ அப்படி ஒன்றும் மேலாது. அது அவங்களோட சரியத்துக்கு ஓகே, நம்மட சரியத்துக்கு அது ஏலாது. ஸோ ஷரியத் வந்து அது அல்லாஹ்வால நமக்கு தாரது. ரைட்,
எனவே நாம நாம வந்து அங்க கொடுக்கப்பட்ட ஷரியத்தால நமக்கு அவங்களோட ஷரியத் அவங்களோட காலப்பகுதிக்கு ஓகே. இப்ப முகமது நபி, இப்ப ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்பப்படி, ஆனா முகமது நபி அவங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு தான் அனுப்பப்பட்ட. எனவே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ஷரியத் தான். எனவே ஷரியத்துன்னு சொன்னா அல்லாஹ்வால தாரது. ஃபிக்குன்னு சொன்னா ஷரியத்துன்னு சொன்னா ஷரியான்னு சொன்னா அது அதாவது அல்லாஹ்வால உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள். ஃபிக்குண்டா அந்த ஷரியத்தை விளக்கக்கூடிய சட்டங்கள், மனிதனால உருவாக்கக்கூடிய அந்த அறிவியல் தான் ஃபிக்குன்னு. ஷரியாவுக்கும் மேலும் விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கலை அல்லது அறிவியல், அதுதான் ஃபிக்கு. ஸோ ஷரியத்துக்கும் ஃபிக்கு நல்ல விளங்கணும். ஷரியத் இறைவனால் உருவாக்கப்பட்டு, ஃபிக்கு மனிதனால் உருவாக்கப்பட்டது. ரைட், சிம்பிளா விளங்கினா சரி. ஷரியா இறைவனால உருவாக்கப்பட்டது, ஃபிக்குண்டா மனிதனால 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 உருவாக்கப்பட்டது. 3 வேர்டையும் கிளியரா விளங்குங்க. தீனுண்டா அது மார்க்கம், வணக்க வழிபாடு. ஷரியத்துன்னு சொன்னா அது இறைவனால உருவாக்கப்படும் சட்டதிட்டங்கள். ஃபிக்குன்னு சொன்னா அது மனிதனால உருவாக்கப்படக்கூடிய ஒரு சட்டங்கள் என்று வச்சுக்கோங்க. ரைட், இதுதான் அந்த 3 வேர்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். ரைட், இதை கட்டாயம் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளும். தீனுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. கண்ணியம், அதிகாரம், ஆட்சி, கட்டளையிடுதல், இப்படி பல விளக்கங்கள் தீனுக்கு இருக்குது பிள்ளைகள். அப்ப அதுகள் மிக முக்கியமானது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட், அதே மாதிரி ஷரியான்னு சொன்னா நாங்க இப்ப பார்த்தோம், அதாவது இறைவனால உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் தான் ஷரியான்னு சொல்லுவாங்க. அப்ப அது சம்பந்தமான விளக்கங்களும் இதுல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃபிக்குன்னு சொன்னா அந்த ஷரியாவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு அறிவியல் தான் ஃபிக்குவாங்க. இது பெரும்பாலும் மனிதர்கள் தான் உருவாக்குறது. எனவே அவங்கள வந்து அந்த சட்டம் உருவாக்குற ஃபிக்கு ஆழமான அறிவை, ஃபிக்கு துறையில் ஆழமான அறிவை பெற்ற ஒருத்தரை ஃபக்கீஹ்ன்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஃபக்கீஹ்ன்னு தான் சொல்லணும், ஃபக்கீர்ன்ற கூடாது. ஃபக்கீர்ன்னு எங்க போய் தரும் மீனிங்? பரமேலை பரம ஏழைக்கு போயிட்டுரும். சரி, அப்ப அந்த வேர்டுகளை மாத்திக்கொள்ள கூடாது. ரைட், அது மிக முக்கியமானது. இப்ப இதுல மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் அப்படின்டா, இப்ப நாங்க பார்த்தவன தான் மீனிங்கை மாத்தி போட்டிக்கு. நாங்க இப்ப பார்த்தது அரபு வேர்டு, இப்ப இந்த இடத்துல தமிழ் வேர்டை போட்டிக்குது. இப்ப இதுக்கு முதல்ல எக்ஸாம்ல எப்படி தெரியுமா, கேள்வி ஒன்றுதான், விட ஒன்றுதான், ஆனா கேள்வியை மட்டும் மாத்தி கேட்பாங்க. மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுனாலும் ஒரே கேள்விதான். ஷரியாவுக்கும் ஃபிக்குக்கு இடையிலான வேறுபாடுனாலும் ஒன்றுதான். மனித சட்டத்துக்கு தான் ஃபிக்குன்னு சொல்ற, இறை சட்டத்துக்கு தான் ஷரியான்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் பேப்பர் நல்லா ஒரு பிள்ளை படிச்சுட்டு போகுது அப்படின்னு சொன்னா, மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடு வந்தா நான் செய்ய ரெடி அப்படின்னு ஒரு பிள்ளை என்ன செய்து A-level எக்ஸாமுக்கு போகுது. இப்ப அங்க போனா கேள்வி வருது என்னன்னா, ஃபிக்குக்கும் ஷரியாவுக்கும் இடையிலான வேறுபாட்டை ஆராய்கிறது. இப்ப இதை நல்லா விளங்கி படிச்ச ஒரு பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னா, அந்த ரெண்டுமே ஒன்றுதான்னு தெரிஞ்சு அந்த பிள்ளை ஆன்சர் எழுதும். ஆனா மனப்பாடம் பண்ணிட்டு போகும், பாஸ் பேப்பர் அடிச்சாங்க கோய் மாதிரி. அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லும், பேப்பரை பார்த்துட்டு அந்த கேள்விக்கு செய்யாம வந்துட்டு வீட்டை வந்து சொல்லும், கஷ்டம், புது கேள்வியை போட்டிருந்தாங்க, கஷ்டமான கேள்வி அப்படின்னு வந்து செல்லும். ஸோ அதுதான் சொல்றேன், இந்த ரெண்டு கேள்வியும் ஒன்றுதான். மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கு வேறுபாடுனாலும் ஒன்றுதான். அதை எப்படி அரபிக்ல சொல்ற, ஷரியாக்கும் ஃபிக்குக்கும் ஷரியாவுக்கும் ஃபிக்குக்கும் ஷரியாக்கும் இடையிலான இடையிலான வேறுபாடுனாலும் ஒன்றுதான். கிளியரா? இந்த யூனிட்ல முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட கேள்வி இதுதான். இந்த முறை எதிர்பார்க்கப்பட்ட கேள்வியாகவும் இருக்கலாம். ரைட், மனித சட்டம்னு சிம்பிளா சொல்லுங்க பிள்ளை. இங்க இங்க இந்த பாக்ஸ் ஈகட்டுமே, அந்த சார்ட் ஈகட்டுமே, நான் இப்ப என்ன பார்த்து சொல்லுங்க. மனித சட்டம், சாரி, ஷரியா சட்டம் அல்லது இறை சட்டம், அது இறைவனால உருவாக்கப்பட்டது. பட் மனித சட்டம் மனிதனால மனிதனால உருவாக்கப்பட்டது. இறை சட்டம் மாறாது, ஆனா மனித சட்டம் மாறும். இறை சட்டம் ஆழமானது, ஆனா மனித சட்டம் ஆழமற்றது. விளக்கமானது. விளக்கமானது, விளக்குறது தானே அது, விளக்கமானது. அதே மாதிரி ஷரியா சட்டம் கால சூழ்நிலைக்கு எப்போதும் மாறாது, ஆனா மனித சட்டம் காலத்துக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், மாற்றம் அடையும். இப்பதே நான் சும்மா பேசி பேசி ஒரு 4-5 இதை சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னொரு 2-3 உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கொள்ள இயலாதா? அதைத்தான் அந்த இடத்துல போட்டிடலாம். மனித சிந்தனைக்கு உட்பட்டது, இறைவான இறை சட்டம் மறைவான நிலையில் மீறப்படுகிறது, இறைவனுக்கு பயந்து மீறப்படாது, அப்படியெல்லாம் மீக்கிறது. ரைட், இப்ப இதுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று சொல்றேன்டா. இறை சட்டம்னு சொன்னா தொழுகை நிறைவேற்றுங்கள் அல் குர்ஆன் சொல்றது, இது இறை சட்டம். அப்ப இதுக்குரிய ஃபிக்ஹ் சட்டம்டா,
சுத்தம் வலியுறுத்தப்படுகிறது. வெரி குட். அந்த தொழுகைக்கான சுத்தம், அந்த தொழுகைக்கான விதிமுறை, அந்த தொழுகைக்கான ரக்காத், இதெல்லாமே ஃபிக்ஹ் தான் விளங்கப்படுது. தொழுகை நிறைவேற்றுங்கள்னு அது குர்ஆன் சொல்லுது. ஆனா அதுக்குரிய சுத்தத்தை சொல்லுதா? இல்ல. அத ஃபிக்ஹ் தான் சொல்லுது. சுத்தம்னு சொன்ன நபி அவங்க சொல்றாங்க தான். அதற்குரிய ரக்காயத் எப்படி தொழணும், விதிமுறைகள் எப்படி, இதெல்லாமே ஃபிக்ஹ் தான் சொல்லி தருது. ஸோ அப்ப அதை நாங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். ரைட். எனவே இதை நீங்க மேல அந்த சார்ட்டிக்கு அதை நோமலாக பார்த்துனா சரி. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய ஷரியா கடந்த காலங்களில் வந்த முக்கியமான ஒரு கேள்வி, இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு வழங்கிய அருட்கொடைகள் என்ன? இந்த இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு என்ன அருட்கொடைகளை வழங்கியிருக்குது? என்னதான் அப்படி பெரிய அருட்கொடைகள் இருக்குது? முதலாவது ஜாதி இன வேறுபாடற்ற சமத்துவம். உலகில் உள்ள எல்லா மக்களும் அல் குர்ஆன் என்ன சொல்லுது? யார்ட மக்கள்? ஆதமுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் எல்லாரும். ரைட். சோ அப்ப இதுல ஜாதி இன வேறுபாடற்ற சமத்துவம். பிலால் ரலி எப்படின்னு சொன்னாப்புல பாக்குறதுக்கு கருப்பு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இப்ப நம்மட கிளாஸுகளுக்குள்ள இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சாங்க, திடீர்னு ஒருத்தர் நல்லா கருப்பா இருந்தா நீங்க கூட குழப்புறதான். இல்ல ஒருத்தர் நல்ல நெட்டையா இருந்தா அதை குழப்புற, இல்லாட்டி நல்ல குள்ளமா இருந்தா அவர் குழப்பம், இல்லாட்டி குண்டா இருந்தா குழப்புறோம், ஒல்லியா இருந்தா குழப்பம், இப்படி எல்லாம் இதுதான். சோ இது இதெல்லாம் ஜாஹிலியா கால பண்பு தான் அது. ரைட். இப்ப இதுல என்ன சொன்னா, இப்ப பிலால் ரலி அப்படின்னு சொன்னா கடும் கருப்பு. அப்ப பிலால் ரலி எல்லாம் ஒண்ணு அவங்கள எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு வித்தியாசமான டைப்ல தான் பார்ப்பாங்க. ஒரு அபூதர் ரலி எல்லாம் ஒண்ணு சொன்னா என்னன்னா கருப்பிட மகளே, கருப்பின் மகனே என்று சொல்லி அவர் வந்து சொன்னார். அப்புறம் இந்த செய்தி நபி அவங்கள்ட்ட கேள்விப்பட்ட உடனே உங்கள்ட்ட ஜாஹிலியத் இன்னும் நீங்கள்னு சொல்லி கோவமா பேசினார் நபி அவங்க. ஏன்னா அந்த மாதிரி பழக்கங்கள் நல்லம் இல்லை. எனவே பிலால் ரலி அல்லாஹ்னு அவங்கள என்னதான் கருப்பாக இருந்தாலும் பிலால் ரலி அல்லாஹ்னு அவங்கள நடாத்திய விதமிக்குதே, அடிமையாக இருந்தவர் தான் பிலால் ரலி. அடிமையாக இருந்தவரை விடுதலை செஞ்சு கௌபாட மேல உயர்த்தி அதான் சொல்ல வச்சு அழகு பார்த்த சமூகம் தான் நம்மட சமூகம். அழகு பார்த்தவர் தான் நபி அவங்க. அடிமையா இருந்தவரை விடுதலை செஞ்சு கௌபாவின் மேல உயர்த்தி அதான் சொல்ல வச்சு அழகு பார்த்தாங்க நபி அவங்க. ரைட். எனவே நாங்க அதை மிக முக்கியமாக விளங்கி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அந்த பிலால் ரலி அவங்க நடத்திக்கிறாங்க. முஅத்தின் பள்ளியிடம் முதல் முஅத்தினாக நியமிச்சதும் அதே பிலால் ரலி தான். ரைட். ஒரு முறை உங்களுக்கு தெரியும் நபி அவங்க சொன்னது, அதாவது நபி அவங்க தான் உலகத்துல முதல்ல சொர்க்கத்துக்கு போறது யாரு? யாரு முதல்ல சொர்க்கத்துக்கு போற? நபி அவங்க தான். ஆனா நபி அவங்க போறதுக்கு முதல்ல கீழே கால் தடங்கள் சத்தங்கள், ஒருத்தருடைய கால் தட சத்தங்கள் வந்து அங்க படுகிறதாகவும் தெரிகிறதாகவும் நபி அவங்க மிராஜ் போன டைம்ல சொன்னாங்க. யாரு? பிலால் ரலி. பிலால். ஏன்னா பிலால் அந்த ஈமாண்ட உறுதிக்குதே. அபு ஜஹில் அதாவது பூமி உள்ளுக்கு ஃபுல்லா அந்த சுடு பாலைவனத்துல பூமி உள்ளுக்கு தாட்டி வச்சு தலையை மட்டும் வெளியே வச்சு அந்த தலைக்கு அடிப்பான் அபு ஜஹில். அப்ப கூட அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் தான் பிலால் ரலி. இந்த ஈமாண்ட உறுதி அவ்வளவு. ரைட். அதே மாதிரி காபத்துல்லா வெற்றி கொள்ளப்பட்ட போது அதான் கூறியவர் தான் பிலால் அலி அவங்க. அதே மாதிரி உசாமார் அலி ஒரு சின்ன பொடியன், அவரை படை தளபதி போஸ்டர் கொடுத்தாங்க. எனவே அதே மாதிரி ஹஜ்ஜில எவ்வித வேறுபாடும் இல்லாமல் மக்கள் ஒன்று கூட்டுறாங்க. எனவே ஜாதி இன வேறுபாடற்ற சமத்துவத்தை தான் இந்த இஸ்லாமிய ஷரியா தருகுது. உலகுக்கு வழங்குற முதலாவது அருட்கொடை தான். ரெண்டாவது நீதியான சூழல். ரைட். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படின்னு சொன்னா, பாத்திமா என்ற ஒரு குறைசி பெண் வந்து களவெடுத்தா இஸ்லாமிய அடிப்படையில சட்டம் என்ன? கைவெட்டு. களவெடுத்தா இதா சரி, கழுத்து வெட்டுறது எதுக்கு? கொலை செஞ்சா, விபச்சாரம் செஞ்சா, கழுத்து விபச்சாரம் எல்லாம் செஞ்சா விபச்சாரம் செஞ்சது ரெண்டு இருக்குது. அதாவது திருமணம் முடிச்சு விபச்சாரம் செஞ்சா கல்லறிஞ்சு கொள்ளணும். திருமணம் முடிக்காம விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி. 40 கசையடி அடிக்கிறது இருக்கு. களவெடுக்கிறது. களவெடுக்கிறதுக்கா 40 கசையடி கொடுக்குற? ரைட். ஒழுங்கா ஓடு இருக்கு. கொஞ்சம் இருங்க. 40 நல்ல ஓடு இருக்கு வரும். சரிதானே? ரைட். களவெடுத்தா அதெல்லாம் முடிங்களே. மது அருந்தின எத்தனை கசையடி? 40 கசையடி.
அவதூறு சொன்னா எத்தனை கசையடி? 80 கசையடி. 80 கசையடி. திருமணம் முடிக்காம விபச்சாரம் செஞ்ச எத்தனை கசையடி? 100 கசையடி. ஒரு கசையடி. இதோட கசையடிற சாப்டர் முடியுது. இதுக்கு அங்கால வாரெல்லாம் பெரும்பாவங்கள். திருமணம் முடிச்சிட்டு விபச்சாரம் செஞ்சா கசையடி எல்லாம் இல்ல, கல்லெறிஞ்சு கல்லெறிஞ்சு கொலை. கொல்றது. களவெடுத்தா கசையடி இல்ல, கரைச்சேன். கையை வெட்டு. இந்த சட்டம் ஓகேயா? ஓ குழம்புமா திரும்ப? இல்ல சரி, இல்ல. 40 கசையடி இது கொடுக்குற, மது அருந்தி 80, அவதூறு அவதூறு 100. விபச்சாரம் திருமணம் முடிக்காம விபச்சாரம் விபச்சாரம்ண்டா இல்ல, அது அத பிரிச்சு சொல்லு. திருமணம் திருமணம் முடிக்கும் போதே விபச்சாரம். திருமணம் முடிக்காம விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி, முடிச்சிட்டு செஞ்சா அது கல்லறிஞ்சு கொள்றது. சரி, அப்ப இப்படிதான் நீங்க இதோட அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். பிள்ளை இப்ப இதுல ஆஹ் நபியோட காலத்து எப்படின்னு சொன்னா குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து களவெடுத்துட்டாங்க. களவெடுத்தா சட்டம் கையை வெட்டணும். அப்ப அந்த குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி களவெடுத்தா தானே, அவட பேர் வந்து ஃபாத்திமா. அப்ப என்ன செஞ்சாங்க, நபி அவங்க அந்த பெண்ணை கையை வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம்ல சஹாபாக்கள் ஓடி போய் நபி அவங்கள பிடிச்சாங்க, தடுத்து நிறுத்தினாங்க. யாரும் சொல்ல என்ன செய்ய போறீங்க, அந்த பெண்ட பெயர் வந்து உங்களோட மகளோட பெயராச்சே அப்படின்னு சஹாபாக்கள் நிறுத்தினாங்க. அப்புறம் நபி அவங்களுக்கு கோபம் வந்து, எப்படி நீங்க நிறுத்துவீங்க, எப்படி நீங்க நிறுத்துவீங்க, இந்த சட்டம் நபி அவங்க கொடுத்து நான் தந்த சட்டம் அல்ல, இது இறைவன் தந்த சட்டம். ஏண்ட மகள் பாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன். ஏண்டா சட்டம் சகலருக்கும் சமன். இந்த நீதி யாருக்கு யார் கொண்டது, நபி அவங்க கொண்டதா? இல்ல இறைவன் தந்தது. எனவே இது நீதி எல்லாருக்கும் சரிசமமாகத்தான் நீக்குது. ஒரு முறை உமர் அலி அல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு வராங்க. அந்த நீதிமன்றத்துடைய நீதிபதி எல்லாம் உமர் அலி தான் நியமிச்சார். நீதிமன்றத்துள்ளுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்குது, விசாரணை நடந்துட்டு இருக்குது. வெளியில இருந்து அப்படியே வந்த உமர் அலி அல்லாஹ் அவங்க நீதிமன்றத்துக்குள்ளுக்கு வர அந்த நீதிபதி எலும்பி ரெஸ்பெக்ட் பண்ணதுக்காக உமர் அலி அந்த நீதிபதி என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சார், பதவி விலக்கின பதவி நீக்கினார். ரைட். அப்ப பாருங்க, ஏன்னா நீதிக்கு முன்னுக்கு தலைவர்கள் எல்லாம், சட்டத்துக்கு முன்னுக்கு தலைவர்கள் மேலானவர்களா? இல்லைனா இல்ல. எல்லாரும் சரிசமமாக ஈக்கணும். சோ அதனால உமர் அலி அந்த அவரை வந்து அவருக்கு உமர் அலிக்கு எலும்பி ரெஸ்பெக்ட் பண்ணதுக்காக அந்த நீதிபதியை பதவி நீக்கினாங்க. ரைட். அப்படி இருக்குது. எனவே நீதியான ஒரு சூழலை தான் இந்த இஸ்லாம் கற்றுத்தருது. குறிப்பா இந்த இஸ்லாமிய ஷரியா நீதியான சூழல். அதே மாதிரி கட்டுக்கோப்பான குடும்பம், கணவன் மனைவி, கடமை பொறுப்புகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் எல்லாமே இந்த இஸ்லாமிய ஷரியா வழங்கித்தான் நீக்குது என்ற விடயத்தை நாங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி வட்டி இல்லாத பொருளாதார முறை, பல வியாபார முறைகளை அறிமுகப்படுத்தி இஸ்லாம் வந்து வட்டி ஹராம், ஒருத்தர் வட்டி எடுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் பிரகடனம் செய்ததுக்கு சமன்தான் வட்டி எடுக்கிறது. வட்டி எடுப்பதும் ஹராம், அதுக்கு கையெழுத்திடுவதும் ஹராம், அதுக்கு சாட்சியாக இருப்பதும் ஹராம். ரைட். அப்ப அது மிக முக்கியமானது. அதே மாதிரி முரண்படாது சகிப்புத்தன்மை பேணும் சமூகம். குறிப்பாக ஒரு முறை ஆயிஷா அலி எல்லாம் நபி அவங்க மீக்கிற டைம்ல நபி அவங்க ஒருத்தரை பத்தி சொன்னாரு. நபி அவங்க அவர் வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த பேசிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த உரியால் வந்து வந்த டைம்ல நபி அவங்க அவர் கெட்டவர்னு சொல்லிட்டே அவரோட நல்ல முறையில பேசிட்டு அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி பக்கத்துல இருந்து திடீர்னு கேட்கலாம், யாரும் சொல்ல நீங்க இப்பதான் அவரை கெட்டவர்னு சொன்னீங்க, ஆனா இப்ப அவரோட நல்லா பேசுனீங்களே என்று சொல்லி. அதுக்கு நபி அவங்க சொன்ன பதில் திருந்துவார் அப்படின்னு சொல்லி, நான் திருந்துவார், அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இப்ப நாமளும் நம்மள்ட்ட என்னதான் ஒருத்தர் வந்து கெட்டவர் 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 சொன்னாலுமே நம்மளோட பழகுற முறை அப்படிக்கு தானே. ஏன்னா அவங்களுக்கு கெட்டவரா இருக்கலாம், ஆனா நம்மளோட பழகுற முறையை வச்சுதான் நாம தீர்மானிக்கணும். நான் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் கெட்டவர்ன்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து சொன்னா நாமளும் அப்படியே கெட்டவர்னு அவருக்கு முத்திரை. இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிற இந்த டீனேஜ் வயசுல வந்து ஒருத்தர் கெட்டவர், ஒருத்தர் கெட்ட புள்ள இல்ல கெட்ட பொடியன் ஒருத்தர் சொல்லிட்டாலே போதும், அந்த புள்ளையையோ அந்த பொடியனையோ சமூகமும் ஸ்கூலும் ஊரும் அப்படியே கெட்டவனை தான் பாக்குற. அப்படியே பார்த்து கொண்டே இருந்தா அந்த புள்ள என்னைக்காலும் ஒரு நாள் நல்ல புள்ளையா மாறுமா? இல்ல இல்ல. ஏன்னா என்ன செய்யணும், அன்பால
அந்த பிள்ளையோட நல்லா பேசணும், 4 பேர் நல்லா போய் பேசணும், நல்லா இரக்கமா பேசணும். அப்படி பேசினா தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக நல்ல பிள்ளைனா மாறும். ரைட். எனவே ஒருத்தர் கெட்டு போறது நம்மட கையில தான் நீக்குது. நாம சும்மா இருந்தாலும் இதுதான். அப்ப அது மிக முக்கியமானது. அதுகளையும் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதே மாதிரி கலீஃபாக்களான உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவுரங்கசீப் நன்மைகளை வாழ வச்சாங்க. மனித உரிமைகளை, மதீனாவோட சாசனம், அதே மாதிரி சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கு உத்தரவாதம். ஒரு காலம் வரும், அதாவது சன்னாவிலிருந்து ஹல்ரமௌத் வரைக்கும் ஒரு பெண் தன்னந்தனியாக செல்வாள் என்ற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம், சூழலை நேசிக்கும் மனிதர்கள். இப்படியும் இந்த இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு பல அருட்கொடைகளை வழங்கிக்குது என்றதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதுக்கான உதாரணங்கள் தான் இது என்றதையும் நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அதே மாதிரி ஷரியாவினுடைய உள்ளடக்கம், இந்த இஸ்லாமிய ஷரியாட நோக்கங்கள் என்ன, ஷரியாட முக்கியமான நோக்கங்கள் என்ன? இந்த இஸ்லாமிய ஷரியா, அதாவது இந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் வந்து 3 வகையாக பிரியுது. ரைட். இஸ்லாமிய ஷரியா வந்து இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் 3 வகையா பிரியுது. மஹ்ருபாத், முன்கராத், முபாஹாத். மஹ்ருபாத், முன்கராத், முபாஹாத். மஹ்ருபாத்னா ஏவப்பட்டது, முன்கராத்னா தடுக்கப்பட்டது. தடுக்கப்பட்டது, முபாஹாத்னா ஆகமாக்கப்பட்டது. ஆகமாக்கப்பட்டது. இப்ப இதுல ஓமா இப்ப முன்கராத்ன்னு சொன்னா என்ன? தடுக்கப்பட்டவை. தடுக்கப்பட்டது, அப்படித்தானே? ரைட். இப்ப மஹ்ருபாத்ன்னு சொன்னா ஆகுமாக்கப்பட்டது, அதாவது நல்ல செயல்கள் ஏவப்பட்டதுன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப மஹ்ருபாத்துக்கு உதாரணம் என்ன சொல்லுங்க. நல்ல செயல் ஏவப்பட்டது, 5 வேளை தொழுகை, தொழுகையை நிறைவேற்றுங்க, நோன்பு பிடியுங்க, வேற உண்மைய பேசுங்க. இதெல்லாம் ஏவப்பட்டது தானே, நல்ல செயல் தானே இதெல்லாம். இந்த நாம இப்ப ஈகிற இந்த ஷரியா இதெல்லாம் ஏவித்தானே ஈக்குது, ஏவித்தானே ஈக்குது. இதெல்லாம் நல்ல செயல்கள் தானே. ரைட். அது இதைத்தான் சொல்லுவாங்க ஏவப்பட்டது. ரைட். ஏவப்பட்ட நற்செயல்கள், இதைத்தான் இந்த இடத்துல அரபிக்ல சொல்லியிருக்கிறாங்க மஹ்ருபாத். அதே மாதிரி முன்கராத்துனா துட்செயல்கள், அதாவது தற்செயல்கள். தற்செயல்கள் சாரி தற்செயலால அந்த வேர்ட் மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா மீனிங் மாறி தற்செயலால. ரைட். அது வந்து தடுக்கப்பட்டது, அதாவது தடுக்கப்பட்டது துட்செயல்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பொய் பேசலுமா? ஏ இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்குது. மது அருந்தேலுமா? தடுக்கப்பட்டது. பன்றிறைச்சி சாப்பிடலுமா? வட்டி எடுக்கலுமா? ஏ தடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதைத்தான் அந்த இடத்துல என்னன்னு சொல்லிக்கிறாங்க, முன்கராத்னு சொல்லிக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி முபாஹாத், இதான் எல்லாருக்கும் குழப்பமாகிறது. ரைட். மத்த ஃபெஸ்ட் கேட்கிற ரெண்டும் பிரச்சனை இல்லை. மஹ்ருபாத்தும் முன்கராத், மஹ்ருபாத் முன்கராத் பிரச்சனை இல்லை. நல்ல செயல் கெட்ட செயல், நல்ல செயல் துச்செயல். ரைட். மஹ்ருபாத் முன்கராத் கேஸ் இல்லை. அந்த முபாஹாத் தான் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுற. ஒரு பிரச்சனையும் இல்லை, அது சிம்பிள். செஞ்சாலும் தப்பில்லை, செய்யாட்டியும் தப்பில்லை. அதாவது செஞ்சாலும் பாவம் இல்லை, செய்யாட்டியும் பாவம் இல்லை. ரைட். இப்ப என்ன பழம்? ரைட். நம்மளோட ஊர்கள்ல, உங்களோட வீட்டுல என்ன பழங்கள் இது சொல்லுங்க பாம். மாம்பழம், மாம்பழம், வேற புளிப்பேரக்காய், டெடாப்பழம். இந்த வாழ்க்கையில கொய்யாப்பழம், கொய்யாப்பழம், வேற சரி. செரி. செரி. ஜம்புக்காரிக்கு, சீசன் மல்வானை பெனிக்கும், மல்வானை ரமுட்டானா, ஜம்புக்காரிக்கு, ஜம்புகைக்கு, வேற ஸ்டார் ஃப்ரூட், ஸ்டார்ட் ஃப்ரூட். ஓகே. வேற ஸ்ட்ராபெரி. வேற அவங்களோட ஏரியால எது ஃபேமஸோ? முஃப்ரியா. உங்களோட ஏரியால தானே முழு பழங்களோட கிங்டம் ஆஃப் ஹெவனே உங்களோட ஏரியா நூரெலியா தானே. சொல்லுங்கள் என்ன பழங்கள் ஈக்குது? பேசிக்கு, ஸ்ட்ராபெரி எல்லாம் இல்லையா? இருக்கு. எங்களுக்கு அனுப்ப மாட்டீங்களா? என்ன நம்மளோட கிளாஸ் பிள்ளைகள் எவ்வளவு பேர் ஈக்கிறாங்க.
சார் அழிப்பேர் எமிரிக்கு ஓ முஃப்ரேன் அனுப்ப மாட்டீங்களாங்க எல்லாருக்கும்? அனுப்புறோம் சார். ரைட். வேற சரி ஓகே. இப்ப இவ்வளவு பழங்கள் ஈகுது தானே. இப்ப நான் கேக்குறேன், இத சாப்பிட்டா தீமையா? இல்ல இல்ல சாப்பிட்டா தீமை இல்ல, சாப்பிட்டா நன்மையா? இல்ல 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 அதான் சார், அதாவது இத சாப்பிட்டா தீமையும் இல்ல, சாப்பிட்டா சாப்பிடாம இருந்தா பாவமும் இல்ல. விளங்குதா? செஞ்சா பாவமும் இல்ல, செய்யாட்டியும் பாவமும் இல்ல. அது மாதிரி தான் இது. ரைட். இப்ப உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? ட்ரெஸ்ல என்ன கலர் பிடிக்கும்? பிங்க் கலர் பிங்க் கலர் கலர், Black பிளாக் கலர். ஓகே. பொதுவாக கேர்ள்ஸ் தான் கூடுதல் அழிக்கிறாங்கன்றதால கேர்ள்ஸுக்கு உதாரணமா சொல்றேன். கேர்ள்ஸ் வந்து இப்ப ஹபாய் தனி கூடுதல் உடுக்கிறது, அதான் இஸ்லாமிய ஆடையன்னு. ஹபாய் வந்து பிங்க் கலரோ பிளாக்கோ, வேற என்ன ப்ளூ, வேற ஹபாய் கிரீன் கலர் டார்க் ப்ளூ எல்லா கலரும் இருக்கு. எல்லா கலர்லயும் ஹபாய்க்கு தானே. ரைட். இப்ப எந்த கலர்ல வேணாலும் நீங்க போட்டாலும் போடுங்க, பிரச்சனை இல்லை, ஹபாய் போடுங்க. இப்ப எந்த கலர்ல போட்டா இப்ப கருப்பு கலர்ல போட்டா பாவமா? இல்ல பிளாக் கலர், இல்ல அதாவது கிரீன் கலர்ல போட்டா பாவமா? இல்ல எல்லோ கலர்ல போட்டா பாவமா? இல்ல 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 அதுதான் சொல்றேன், அதாவது எந்த கலர்ல நீங்க போட்டாலும், அது ஹபா எந்த கலர்ல நீங்க போட்டாலும் பாவம் இல்ல, போடாட்டியும் பாவமில்லை பாவம் இல்லை. ஏன்னா அது ஆகமாக்கப்பட்டி, அதாவது உங்களோட சுதந்திரம், உங்களோட சுதந்திரம், அதுதான் ஆகமாக்கப்பட்டேன்னு சொல்றேன். இப்ப இப்படிதான் நான் இப்ப உணவை பத்தி கேட்டுதானே. அது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட உணவுகளை வந்து நீங்க சாப்பிட்டாலும் பாவம் இல்லை, சாப்பிடாட்டியும் பாவம் இல்லை. அதே பன்னீர் வச்சு போய் சாப்பிடணுமா? இல்ல இல்ல. வேலா அதே மாதிரி ஆடை விஷயத்தையும் நான் இப்ப சொன்னேன். ஆடை வந்து எது வேணாலும் நீங்க போட்டாலும் பாவம் இல்ல, போடாட்டியும் பாவம் இல்ல. இப்ப அதுக்காக ஆண்களுக்கு பட்டாடை உடுக்கணும், அந்த வேட்டி சட்டை. இல்ல வேலா ஹராம் தானே. இப்ப ஆண்களுக்கு தங்க முதலாளி ஏழுமா? இல்ல அப்ப மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை தான் இந்த ஆகுமாக்கப்பட்டன்றது எது சொல்ற, முபாஹாத்ன்றது சொல்ற. செஞ்சாலும் பாவம் இல்ல, செய்யாட்டியும் பாவமில்லை பாவம் இல்லை. கிளியரா? கிளியரா? இறால் ஓகேலம்மா. அந்த இறால் மீன் சாப்பிடுறதுக்குள்ள வரும் நெருக்க பக்கம் இறால் மீனா? இறால் அந்த நண்டு சாப்பிடுறதுக்குள்ள வரும்னு சொல்லி கேட்கும் நண்டு தடுக்க சாப்பிடலாமே, கடல் நண்டு சாப்பிடலாமே, சாப்பிடுறது மக்ரூக்குள்ள வரும். கடல் நண்டு சாப்பிடலாமே. கடல்ல உள்ள எல்லாமே சுத்தம் தானே, கடல்ல உள்ள எல்லாம் சுத்தமா தானே படிக்கப்படுகிறது. கடல் நாய் இதை நாய் சாப்பிடுன்னு தானே. கடல் குதிரை இருக்குது, கடல் நண்டு இருக்குது, எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, நல்லதுதான். கடல் நாய் ஓ கடல் நாய், கடல் பன்றி. ஓகேம்மா, இந்த கடல்ல உள்ள எல்லாம் சுத்தம் தான் வந்து கடல்ல ஈக்கிற சுத்தத்துக்கு கடல் வந்து சுத்தம், அதாவது எந்த ஒரு அழுக்கையும் கடல் வச்சுக்கொள்ளாது தெரியுமா, அவ்வளவு சுத்தம். உடனே அந்த அழுக்கெல்லாம் வெளியே தள்ளிடும் கடல். கடல்ல ஈக்கிற எல்லாம் சுத்தமா தான் படைக்கப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தா இப்ப நம்ம ஏரியாக்குள்ளுக்கு ஈக்கக்கூடிய நண்டு எப்படியானது, சாப்பிடலுமா? ஏலா நினைச்சும் பார்க்கல. ஆனா கடல்ல உள்ள நண்டு சாப்பிடலாம். ஏன்? சாப்பிடலும் ஏ ஏண்டா அது கொஞ்சம் பெருசா சுத்தமானது அது சுத்தமானது. அந்த உப்பு தண்ணிக்கு என்ன ஒன்று இருந்தாலும் அது கிளியர் ஆகி வந்துடும். சரி, அது மாதிரிதான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அப்படித்தான் படைக்கப்படுகிறது. அப்ப நாங்க அதை விளங்கி வச்சுப்போம். இன வந்து இந்த என்ன உடும்பிறைச்சி, உடும்பு வந்து நபி அவங்க சாப்பிடல, ஆனா சாப்பிட சொல்லி பெர்மிஷன் கொடுத்திக்கிறாங்க. அவ அது ஆகுமாங்கப்பட்டேன். நீங்க சாப்பிட்டாலும் பாவம் இல்லை, சாப்பிடாட்டியும் பாவம் இல்ல பாவம் இல்லை. அது மாதிரிதான். சரி. அப்ப இவ்வளவுதான் ஐனு. அந்த மூணும் அதைத்தான் சொல்லுது. எனவே இஸ்லாமிய ஷரியா இந்த மூணு வகைகளா, மூணு பகுதிகளா தான் பிரிக்கப்பட்டிருக்கு. நல்லது கெட்டது விரும்பினா செய்யலாம் அப்படின்ற மாதிரி. ரைட். மஹ்ருபாத், முன்கராத், முபாஹாத். ஷரியாவின் பகுதிகளை ஆராய்க என்றா இந்த மூணையும் சொல்லித்தான் விளங்கப்படுத்தணும். கிளியரா? ஓம் சார் ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் இஸ்லாமிய ஷரியா சட்டங்கள் வந்து முக்கியமா ரெண்டு அடிப்படைகள். ஒன்று அடிப்படை மூலாதாரங்களை கொண்டிருக்குது அல் குர்ஆன் சொன்னா, ரெண்டாவது துணை சட்ட மூலாதாரங்களை கொண்டிருக்குது. துணை சட்ட மூலாதாரங்கள் இது எல்லாமே 4ஆம் யூனிட்ல நாங்க படிச்சு
மியூட் பண்ணிட்டு பேசுறீங்க. பேசுறீங்க. இல்ல இவ்வளவு நேரம் நான் பேசின கேட்கலையா? இல்ல சார். இல்ல சார், இப்பதான் சார் மியூட் ஆவினேன். பேசுறீங்க சார். ஓ, இப்ப ரெண்டு ஒரு ஒரு 10 செகண்டுக்கு முதல் தானே மியூட் ஆகிக்குது. ஓ சார். ஓகே ஓகே சரி ரைட். ஓகே புள்ளல் சரி. இப்ப இவ்வளோ துணை சட்ட மூலாதாரங்கள் அதில் நீக்குது தானே. இப்ப அந்த துணை சட்ட மூலாதாரங்கள்ல நாங்க 4ஆம் யூனிட்ல கியாஸ் படிச்சோம், இஜ்மாவு படிச்சோம், இஸ்திசான், இஸ்திஸ்லா, இஸ்திஸ்ஹாப், உருஃப், கவுலு சாஹிப், இது எல்லாமே படிச்சோம். பட் இது என்ன புள்ளல் ஷத்து ஷராயின்னு வந்தீக்குது, அமலு அஹ்லில் மதீனான்னு வந்தீக்குது, ஷராயு ஷாபிகாண்டு வந்தீக்குது, கபலும் ஷராமன் கபலனான். என்ன இது? இது எந்த துணை சட்ட மூலாதாரங்கள்? இது என்னத்த சொல்றாங்க? முன்னே வேதங்களோட கருத்து அது. எது இந்த மூணுமே முன்னைய வேதங்களோட கருத்தா? இல்ல. அப்ப எது முன்னைய வேதங்களோட கருத்து? ஷராய் சாபிகா முன்னே வேதங்களோட கருத்து. ஷராய். ஷராய் சாபிகா. ஷராய் ஷாபிகான்றது முன்னைய வேதங்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேத கருத்துக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வேத கருத்துக்களை ஷராய் ஷாபிகாவோடு சொல்லலாம். ஓகேயா? முன்னைய ஷரியத்து சட்டங்கள். அப்ப இந்த அமலு அஹ்லில் மதீனாண்டா மதீனா வாசிகளின் சட்டங்கள். மதீனா வாசியோட சட்டங்கள் என்னது? மதீனா வாசியோட சட்டம் மதீனா வாசியோட நடைமுறைகள் அது என்னது அப்படின்னா? அதுல பேர்லயே இது அஹ்லுல் மதீனா, அஹ்லு மதீனா வாசிகளோட நடைமுறை அல்லது செயல்கள். அதாவது பிள்ளைகள் நபி அவங்களோட காலத்துல எப்படி தொழுதாங்களோ, நபி அவங்களோட காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ, நபி அவங்களோட காலத்துல எப்படி சாப்பிட்டாங்களோ, நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்களோ, அதே நடைமுறைய, அதே விஷயங்களை, அதே அச்சொட்டு அசலாக இன்றைக்கும் பின்பற்றி வாரதுதான் என்னன்னு சொல்ற அமலு அஹ்லில் மதீனா. மதீனா. மதீனால தானே நபி அவங்க இருந்தாங்க மீதி கால பகுதி. எனவே அந்த மதீனா கால பகுதியில நபி அவங்க நடந்துன முறை. எனவே டிரெக்டா ஒரே வேர்ட்ல சொல்றேன்டா, மதீனா மக்களின் நடைமுறைகள், மதீனா வாசியோட நடைமுறைகள் என்று தான் அதை சொல்றது அமலு அஹ்லில் மதீனா என்று. ரைட். ஷத்து ஷராய் என்று சொல்லி உண்டு. அது என்னது? இது நிபந்தனையின் பாருங்க, பேர்ல சத்து ஷராய் ஒரு துணை சட்டம் அமைக்குமா? என்ன மாதிரி நிபந்தனையின் பேர்ல ஹலாலாக்கப்பட்டது. நிபந்தனை ஹலாலா? நிபந்தனையின் பேரில் ஹலாலாக்கப்பட்டது. நிபந்தனையின் பேரில் ஹலாலாக்கப்பட அல்லாவே அது என்ன நுஸ்ரா? அப்படி சொல்லுங்க பாப்போம். நிபந்தனை பேர் எப்படி ஹலாலாக்குற? தீமை அதிகமாக இருக்கிற அது தடுக்கப்படும். தீமையை தடுக்கக்கூடிய செயல்கள் தான் ஷத்து ஷராய் என்று சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தீமை ஏற்படாமல் முன்னாயத்த நடவடிக்கை, தீமையை ஏற்பட தடுக்கிறது தான். தீமை ஏற்பட முன் வெள்ளம் வருமுன் அடைகற்ற, அது மாதிரி தீமை வருமுன், தீமை நடக்க முன் தடுக்கக்கூடிய அம்சங்களை தான் இந்த ஷத்து ஷராயின்னு சொல்றது. இப்ப 2 பேர் இணைஞ்சா தான் விபச்சாரம் நடக்கும். ஸோ அதனால இந்த துணைச்சர மூலாதன அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா இருவர் தனித்திருப்பது ஹராம். அப்படித்தானே? ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கேலுமா? அது மூணாவது வேணா சைத்தான் இருப்பாரு. மூணாவது ஷைத்தான் வந்து வேற மாதிரி நடந்துரும். அதனால அந்த 2 பேர் அவ்வாறு அந்த தீமையொன்று நடக்க முதல்ல தடுக்குது. ஏன்னா தீமை 2 பேரும் இருந்தா ஒரு தவறான உறவுக்கு போகும்ன்றதால என்ன செய்யறாங்க, அந்த தீமையை தடுக்கிறது தான் இது. ரைட். ஆணும் பெண்ணும் ஒரு தனித்து இருக்கே இயலாது, அது ஹராம். அப்ப அதைத்தான் அந்த இடத்துல சொல்லுது. அதாவது தீமை நடக்க முன்னுக்கும் அதை தடுக்கிற செயல்களை தான் அந்த ஷத்து ஷராயி என்று சொல்ற அந்த துணை சட்ட மூலாதாரம் சொல்லுது போல. அப்ப அதுவும் மிக முக்கியமானது. ரைட். அதே மாதிரி இதுல இன்னொன்று எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஷராயு ஷாபிகாவுக்கும் ஷரஉ மன் கபலனா அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ரெண்டும் உண்டா? வேற 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 என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்க பாம். என்ன டிஃப்ரெண்ட்? ஷராயு ஷாபிகா ஷரஉ மன் கபலனா என்ன டிஃப்ரெண்ட்? ரைட். இங்க அவதானிங்களே, ஷராய் ஷாபிகான என்ன? முன்னே ஷரியத்து
சட்டங்கள். சட்டங்கள். ஷராயி சாபிக்கான முன்னைய ஷரியத்து சட்டங்கள். ஷரவு மண் கபுலனாண்டா அந்த சட்டங்கள் இப்ப நமக்கு இந்த முகமது நபி அவங்க கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய இந்த சட்டத்துக்கு பொருந்துமாண்டு ஆய்வு செய்யறதுதான் என்ன ஷரவு மண் மன் கப்லனா கபுலன். திரும்பவும் சொல்றேன், ஷராயு சாபிகான்னு சொன்னா முன்னே ஷரியத்து சட்டங்கள். ரைட். என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பிறந்தவர்களை திருமணம் செய்யலாம். அதே மாதிரி பிறந்த மேனியோட நைல் நதிகள்ல குளிக்கலாம். அது மூசா நபி சட்டம். அந்த சட்டங்கள் நபி அவங்களினுடைய இந்த குர்ஆனினூடாக வந்த நமக்கு அது பொருந்துமா என்று ஆய்வு செய்யறதுதான் என்ன ஷரஉமன் கப்லனா கப்லனான்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டும் உண்டு அல்ல. ஷராய் சாபிகாவும் ஷரவுமன் கப்லனாவும் உண்டா? இல்ல சார். இல்ல. வேற. சரி, எனக்கு சொல்லுங்க ரெண்டு என்னென்னு சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. சராய் ஷாபிக்கான வந்து முன்னைய சரியத்து சட்டங்கள். ஓகே. சராய் மன் கப்லனான வந்து அந்த சட்டங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு உம்மத்தை நமக்கு வந்து அது பொருந்துமா இல்லையா நம்ம ஆராயிறது. வெரி குட். அதுக்கு பொருந்தும். பொருந்துமாண்டு ஆராயிறது தான் ஷரவுமன் கப்லன். கிளியரா? ஓ, ஓகே பிள்ளை, ரைட். அதே மாதிரி நாம இப்ப பார்த்தோம்னா ஷரியா மற்றும் ஃபிக்கு ரெண்டுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு அதேதான். மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் இடையிலான என்ன வேறுபாடோ அதே வேறுபாடு தான். அதான் ஒலிக்குது. ஒரு 2 நிமிடம் வெயிட் பண்ணுங்களா. ரைட். ஓகே பிள்ளை, சரி. இப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா அதாவது ஷரியா ஃபிக்கு இடையிலான வேறுபாடுகளைத்தான் தமிழ் என்னன்னு சொல்ற
மனித சட்டம், மனித இறை சட்டத்திற்கும் இறை சட்டத்திற்கும் மனித இடையிலான சட்டத்துக்கும் வேறுபாடு. இறை சட்டத்துக்கான வேறுபாடுகள். சரிதானே? அதைத்தான் இந்த இடத்துல போட்டிக்குது. சரி, நீங்க குழம்ப தேவையில்ல. இப்ப கிளாஸ் வராத புள்ள, படிக்காத புள்ள, பாஸ் பேப்பரை மனப்பாடம் செய்த புள்ள என்ன செய்யும்? படிச்சுட்டு போவோம். என்ன மனித சட்டத்திலே சட்டத்திலான வேறுபாடுகள் மனப்பாடம் செஞ்சுட்டு போவோம். எக்ஸாமுக்கு வரும், ஷரியாவுக்கும் ஃபிக்ஹுக்கான வேறுபாடு ஆராய்கிறது. அப்ப வந்து அந்த புள்ள ஸ்ட்ரகிள் ஆகும். புது கேள்வின்னு அந்த கேள்வியை விட்டுரும், இல்லாட்டி சொதப்பிட்டு வரும். ரைட்? ஆனா இப்படி கிளாஸ் வந்து இதை தெரிஞ்சு அதை பகுத்து ஆய்வு செஞ்ச புள்ள என்ன செய்யும்? எக்ஸாம் நான் இதுவும் இதைத்தான் மாத்தி கேட்கிறாங்கன்னு விட அதே மாதிரி எழுதும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதானே? ஸோ அப்ப நாங்க பார்த்தது தானது, அதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி. இப்போ நாங்க பார்ப்போம் இஸ்லாமிய ஷரியாட சிறப்பம்சங்கள் என்ன. ரைட்? அதாவது உங்களுடைய இஸ்லாமிய நிறைய பாடத்துல ஃபர்ஸ்ட் கேள்வியாக எப்பவும் வாரது என்ன? ரப்பானியா, ஷுமூலியா, ஷுமூலியா, ஆலமியா, ஆலமியா, மூடியா, வசதியா, சரியா, வசதியா, மசதியா, சாதியா, அல்மாக்கியா, அல் அத்ல், இஸ்ராயிலியாவா? ரப்புல் ஆலமீன், ரஹ்மத். இஸ்ராயிலியானோட இதுதான் என்ன புள்ள அது? புதியதொன்று போல. புதிய அதான் புதியதொண்டு போல கண்டுபிடிச்சது தெரியா? இஸ்ராயிலியா. அது வேற. இதெல்லாம் சண்டே சார் இப்ப தான் நான் என்ன வந்திக்கும். ஓ, அப்படி ஒண்ணும் இல்ல புள்ள. சரி, ஓகேம்மா. இஸ்லாமிய சரியான சிறப்பு அம்சங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் இது இருக்குது. தெய்வீகத்தன்மை, ரப்பானியா. இந்த இஸ்லாமிய ஷரியா யாரோ ஒரு மனிதன் உருவாக்கல, அது இறைவனால கொண்டு வரப்பட்டது. எனவே அது ரப்பானியா, ரைட்? தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி பூரணத்துவம் மிக்கது. இதுல எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டா முழுமைப்படுத்தப்பட்டிருக்குது. ரைட்? எனவே இது பூரணத்துவம் மிக்கது. ஷுமூலியா. நபி அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன சொன்னாங்க? இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திட்டு. பூரணப்படுத்துவதற்காகத்தான். ஓ, அதே மாதிரி பொதுத்தன்மை வாய்ந்தது. உமூமியா, எல்லாருக்கும் பொதுவானது. அது பௌத்தர்களுக்கு, இந்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு வேற, நமக்கு எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இந்த ஷரியா அனுப்பப்பட்டிருக்குது. ரைட்? பொதுத்தன்மை வாய்ந்தது. அதுக்கு யாரை ஞாபகம் வச்சு சொல்லிக்கிறேன்? உம்மாவை. உம்மாவை உம்மாவை. ஞாபகம் வச்சதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உமா வந்து எல்லாத்தையும் பொதுவா, எல்லா பிள்ளையும் பொதுவை. ஓ, உம்மா வந்து மகனோ மகளோ கணவனோ யாரோ எப்படி இருப்பாங்க? உம்மா சென்ட்ரலா தான் இருப்பாங்க. ஏன்னா மகளும் மகனும் சண்டை, மகளுக்கு ஒரு அறை விழுந்துட்டும் மகனுக்கு ஒரு அடி விழுந்துட்டும். அப்படின்னா ரெண்டு பேரும், மகள் மகனுக்கு அரைஞ்சிட்டு மகன் மகளுக்கு அரைஞ்சிட்டு. இப்ப உம்மா எங்க நிப்பாங்க? உம்மா வந்து ரெண்டு பேருக்கு அரைவாங்களா? இருக்கும். சரி, அப்படிதான். சரியா? சோ அவ உம்மா வந்து ரெண்டு பேரோட தலையையும் தடாவி விட்டுட்டு ரெண்டு பேருக்கு உம்மாவே அடிச்சுட்டு என்ன செய்வாங்க? நைட்டுக்கு தலையை தடாவிடுவாங்க. உண்மை தான். சரி, அப்ப உம்மா வந்து பொதுவாக இருப்பாங்க. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த பொதுத்தன்மைக்கு உமூமியா என்பதன் கருத்து என்ன என்று ஒரு கேள்வி கேட்டு வருமா இருந்தா உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அதுல கருத்தே தேவையில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், உம்மா பொதுவா தானே இருப்பாங்கடா. உம்மா பொது உண்டா, அப்ப பொதுவானது தானே என்று ஞாபகம் இருந்தா விட வரும் பொதுவானது, பொதுத்தன்மை வாய்ந்தது அடிச்சுட்டு போகத்தான் நீங்க. சரி, ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமினாரியம் யதார்த்த பூர்வமான வாக்கியா, நடைமுறைக்கு பொருத்தமானது. நடைமுறைக்கு பொருத்தமானதுக்கு தான் இஸ்லாம் வந்து எதை அங்கீகரிச்சுக்குது? இஜ்திஹாத். இஜ்திஹாத் செய்யலாம். ரைட்? அப்ப அது மிக முக்கியம். அதே மாதிரி நீதியானது அல்ல, அதில். ரைட்? யாராக இருந்தாலும் சரி, இப்ப ஃபாத்திமா நாயகி களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. சட்டம் சாலருக்கும் சமன். ரைட்? நன்மை செஞ்சா அதுக்கு நன்மையும் மீக்குது, அதுக்கு கூலிக்கு. தீமை செஞ்சா அதுக்கு கூலியும் மீக்குது. ரைட்? எனவே அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டும் புள்ளகள். ரைட்? எனவே இது நீதியானது. அதே மாதிரி இலகுவான இஸ்லாம் மார்க்கம் வந்து இலகுவானது, நடுநிலையானது, நெகிழாத்தன்மை, கஷ்டங்களை போக்கக்கூடுது, மனித நலனை காப்பதுதான் இந்த இஸ்லாமிய ஷரியாட இலக்கு. சமூக நலன் மத்தியில சமநிலை, பண்பாடுகளை காக்கும் தன்மை, சர்வதேச தன்மை, இதெல்லாமே இருக்குது. ரைட்? இப்ப இதற்கு முதல்ல கடந்த காலங்களில் இலங்கையினுடைய ஒரு பிரபல சிங்கள நடிகையான உபேக்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை வந்து ஒரு சிங்கள நடிகை தான். அப்ப அவ வந்து ஒரு முறை சொல்லியிருந்த, பாலியல் குற்றவாளிகளுக்கு இஸ்லாம் கூறும் தண்டனை வழங்க வேண்டும். இஸ்லாம் மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளதை போல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு இலங்கையிலும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி சிங்கள நடிகை உபேக்ஷா கருத்து தெரிவிச்சாரு. சீசன் எப்படி என்று சொன்னா, அதாவது அந்த டைம்ல சரியான மாதிரி சிறுமிகளை வந்து கடத்தி துஷ்பிரயோகம் செய்யற அந்த
யாழ்ப்பாண புங்குடுதீவு வித்தியாண்ட வழக்கெல்லாம் சரியான மாதிரி பேசப்பட்டுச்சு. அப்ப 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ஒரு ஏலவல் செய்யற சின்ன புள்ள, அந்த யாழ்ப்பாண தமிழ் புள்ளை உண்டு. அப்ப அந்த புங்குடுதீவு வித்யா, அப்ப அவரை வந்து 7 ஆண்கள் சேர்ந்து கூட்டு வன்புணர்வு அதாவது 7 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு போட்டாங்க. ஏன்னா அது பெருசாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி அப்படியே பல கேஸ் பல இடங்கள்ல சிறுவர்களையும் சின்ன பிள்ளைகளையும் கடத்தி ரேப் பண்றதும் கூட்டு வன்புணர்வு செய்யறது இப்படித்தானே. பிள்ளைகள் என்னதான் இருந்தாலும் மனிதன் உணர்வு உண்டு, என்னதான் இருந்தாலும் நல்லா விளங்கணும் என்னச்சுன்னா, ஒரு வயதுக்கு வார ஒரு லிமிட் ஒன்று ஈக்குதானே. ஒரு பெண்ணுண்டாலும் ஒரு வயதுக்கு வார ஒரு லிமிட் ஒன்று ஈக்குது. ஏன்னா அந்த வயதுக்கு வராத ஒரு பெண் எப்படி ஒரு உணர்வுள்ள ஒரு ஆண் எப்படி போயிட்டு சேருதா? அப்ப அப்படியே மீக்குது பிள்ளை. அப்ப நாங்க அதுகளை தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். அதெல்லாம் மிருகங்கள்னு தான் சொல்றேன். ஏன்னா உணர்வே இல்லாத ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உணர்வை காட்டுறது வந்து அது வந்து ஒரு ஆண்தனம் அல்ல. ஏன்னா அது ஒரு ஒழுக்க ரீதியான ஒழுங்கான ஒன்று அல்ல. ஸோ அப்படியே லீக்குது. ஸோ அப்போ அதை நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சீசன்ல இதெல்லாம் பெருசா பேசப்பட்டுச்சு. அதனாலதான் எல்லாருமே சொன்னாங்க இஸ்லாமிய சட்டங்கள் கொடுக்குற மாதிரி, இஸ்லாமத்துல கொடுக்குற மாதிரி தண்டனைகளை இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்பதான் இந்த நாட்டுல வந்து நீதியை நிலைநாட்டலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அது வரைக்குமே இஸ்லாமிய சட்டத்தை விமர்சிச்சவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கேசஸ் வரக்குள்ளதான் அவங்களுக்கு விளங்குது அந்த சட்டத்துல வெளி. இப்ப சவுதி அரசாங்கம் கூட அதைத்தானே சொல்லுது, உலக மக்களுக்கு எங்கட சட்டங்கள் வந்து வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கலாம். களவெடுது என்ன, அவங்க களவெடுத்தா கையை வெட்டுறாங்க, விபச்சாரம் செஞ்சா கொலை செய்யறதா, அவங்களும் மனிதர்கள் தானேன்னு சொல்லி உலகம் எங்களை விமர்சிக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி அல்ல. உலக சட்டத்துக்கு பயந்து எங்கட சட்டத்தை, மார்க்க சட்டத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இப்படி நாங்க செய்யறதாலதான் எங்கட நாட்டுல களவு இல்லாம இருக்குது, விபச்சாரம் குறைஞ்சிக்குது, இப்படியான நிலைமைகள் ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க என்று சொல்லி அரபு நாடுகள் தொடர்ந்தும் சொல்லிட்டே வருது. எனவே அந்நிய நாடுகள் அது அண்மையில ஒவ்வொரு நாடுகளும் சில நாடுகள் புரிஞ்சு கொண்டு வாராங்க. ஸோ அப்ப அதை அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான், அந்த மாதிரி ஒரு இக்கட்டான அந்த பாலியல் கேஸ் நடக்கக்குள்ளதான் இந்த நடிகையும் அந்த கருத்தை வெளியிட்டதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள முடியும். எனவே முழுமையாக எடுத்தா இந்த இஸ்லாமிய ஷரியாட சிறப்பம்சங்களாக இவ்வளவும் இருக்குது என்றதை நீங்க மறந்துட கூடாது பிள்ளைகள், ரைட்? அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா மகாசிது ஷரியா. மகாசிது ஷரியான என்ன பிள்ளை? மகாசிது ஷரியான்னு சொன்னா மகாசிது ஷரியா உன்னத நோக்கங்கள். இஸ்லாமிய ஷரியாட நோக்கங்கள் என்னன்றதுதான் மகாசிது ஷரியா. திகியத்துல் அல் கல்பின்னு அது யாரு? எக்ஸாமுக்கு இந்த முறை வரக்கூடிய கேள்வின்னு நான் எதிர்பார்க்கிறேன். திகியத் அல் கல்பி யார் அது? வஹிய வந்து ஜிப்ரீல் அலை வந்து மனித உருவில் எடுத்தாங்க. வஹிய வந்து ஜிப்ரீல் அலை மனித உருவில் எடுத்துருவாங்க. ஜிப்ரீல் அலை அநேகமான சந்தர்ப்பத்துல மனித உருவில தான் வந்து தந்துட்டு போவாங்க. அப்ப அந்த மனித உருவோட அந்த பேர் என்ன? திஹியத்துல் கல்பி. திஹியத்துல் கல்பி. இந்த கேள்வி இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு வந்திருக்குதா? வரல. பட் இந்த முறை எதிர்பார்க்கிறேன். வரும் இன்ஷா அல்லாஹ். வரும் இன்ஷா அல்லாஹ். ரெடி ஆயினா சரி, ரைட்? எனவே அது மிக முக்கியமானது. அப்ப அதெல்லாம் இந்த இடத்துல இந்த யூனிட்ல தான் திஹியத்துல் கல்வி போட்டிக்கிறாங்க. ஏன்னா ஸோ அப்ப இந்த யூனிட்ல கேள்விகள் வர குறைவு. அப்ப ப்ரொஃபசர் இந்நேரம் அடிச்சுப்பாரு கேள்விய இந்நேரம் வச்சுப்பாரு, ரைட்? எக்ஸாமுக்கு ஒரு கிழமை ஆகக்குள்ள பிரிண்ட்ல வரும் திஹியத்துல் கல்வி. நல்ல கேள்வியை சுத்தி வளைச்சு எடுத்துப்பாரு. விடையா இது என்னைக்கு சொன்னேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. திஹியத்துல் கல்வி இந்த ஆன்சர் கட்டாயம் உங்களுக்கு கேள்விக்கு விடையாக வரப்போகுது. ஸோ எம்சிக்யூ கட்டாயம் ரெடியாக கொள்ளுங்க. நான் என்னைக்கு சொன்னேன்னு பாருங்க. கேள்வி அதாவது ஏ லெவல் நம்ம ஏ லெவல்ல கேள்வி வந்தது அப்புறம் நான் இன்ஷால்லா இந்த வீடியோவை நான் போடுவேன், நீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? இப்ப இஸ்லாத்துல வந்து குறிப்பாப்புல தீவிர போக்கு இருக்குதா? தீவிர போக்கு இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா 30 நாள் நோன்பு, ஒரு வருஷம் நோன்பு பிடிக்கிறா? இல்ல 5 நேரம் தான் தொழுகை, 50 நேரம் தொழுகையா? இல்ல வசதி இருந்தா தான் ஹஜ், வசதி இல்லாட்டி ஹஜ்ஜா? இல்ல இல்ல 7 முண்டா ஒரு முறை செய்யுங்க, 100 முறை செய்யணுமா? இல்ல ஏன்னா இஸ்லாம் எப்படியான மார்க்கம்? இலகுவானது. இலகுவான மார்க்கம். அதான் சொன்னாங்க நபி அவங்க,
ஒருவர் நோன்புடன் வெயிலில் நிற்க நேர்ச்சை வைத்தார். அதை கேள்விப்பட்ட நபிகளார் அதை தடுத்து போட்டுட்டு எல்லை மீறி நடப்போர் நாசமாகட்டும் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. ஏன்னா அதைத்தான் சொன்னாங்க நபி அவங்க, நான் நோன்பு நோட்கிறேன், நோட்காமலும் இருக்கிறேன், இரவில் எழுந்து நின்றும் வணங்குகிறேன், சில போது தூங்கவும் செய்கிறேன் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. என்று சொன்னா இஸ்லாம் என்றது இலகுவான மார்க்கம். இப்ப தொழுகையை முன்னின்று நடாத்துற இமாம் நீட்டி தொழாமல் இருக்க காரணம், உங்களில் ஒருவர் இம்மக்களுக்கு இமாமாக நின்று நடாத்தினால் அதனை நீட்டாது சுருக்கி கொள்ளட்டும். ஏனெனில் அதுல சிலவங்களுக்கு கால் வருத்தம் மீக்கும், சிலவங்க நோயாளியும் மீப்பாங்க, சிலவங்க பயணம் போறவங்களும் மீப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தொழுகையை நீட்டி தொழுதா அது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் தானே. அதனால தனித்து தொழுகிற டைம்ல நல்லா நீட்டி தொழுகிற டைம்ல தொழுது கொள்ளலாம், ஆனா ஜமாத்தா தொழுகிற டைம்ல சுருக்கி தொழுகிறான் நல்லதுன்னு சொல்லி இந்த இடத்த சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அப்ப அது மிக முக்கியமானது. இப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னா நபி அவங்களோடு இஷா தொழுது விட்டு வீட்டு பக்கம் சென்று பக்கரா, நிசா, ஆல இம்ரான், மாய்தா என தொழுவிச்சாங்க. எனக்கு ஆல இம்ரான் கிட்ட ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா ஏதேனும் இந்த ரீசன்ட் கரண்ட் சிச்சுவேஷன்ல? ஆல இம்ரான் சூரான்ட்டு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த இவங்க எங்க என்னது சவுதியில மாற்ற பேர் வந்துட்டு சவுதியில ஈரானுக்கு போக்கிட்டு அந்த சவுதி அரேபியாக்காக போட்ட சொன்னீங்க. சவுதி ஆட்களை போட்டது. வரவேற்கிறது. விலங்கலே சவுதியாக்கள் போகிட்ட எப்படி? இல்ல ஒவ்வொரு ஈரான்ல வந்து அந்த யாரு கம்பெனி யாரோ அவங்க மரணம் அடைஞ்ச டைமுக்கு வந்தா எல்லா நாடுகளும் போக்கிட்ட வந்து அவங்களுக்காக ஒரு சூறா போட்டாங்க. ஆனா சவுதி அரேபியா அவங்க வந்து போக்கிட்ட இந்த ஆலயம் ரெண்டு சூறா இதெல்லாம் போட்டாங்க வசனங்கள். குட். ஆல இம்ரான் வசனம் என்ன சொல்லுது? பத்ர் யுத்த நேரத்துல தான் அந்த ஆல இம்ரானுடைய அந்த வசனம் இறங்கப்பட்டது, பத்ர் யுத்த டைம்ல. அப்ப அதுல அந்த சூரா வசனம் சொல்லப்பட்ட எப்படின்னால், ஒரு கூட்டத்தார் இறை நேசர்கள், இன்னொரு கூட்டத்தார் இறை மறுப்பாளர்கள். ஏன்னா ஒரு கூட்டம் இறை நேசர்கள், இன்னொரு கூட்டம் இறை மறுப்பாளர்கள். அப்ப அல்லாஹ் தான் நாடியோர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனுக்கு பாருங்க. அப்ப ஈரான் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் உண்டு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அந்த புத்திசாலித்தனத்தை காட்டினாங்க தெரியுமா? அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சவுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு குர்ஆன் வசனத்தை அந்த இடத்துல போட்டு காட்டியிருந்தாங்க. பத்ர் யுத்த டைம்ல வரிதை பிள்ளைகள், அதாவது பத்ர் யுத்த டைம்ல அந்த ஆல இம்ரானுடைய அந்த வசனங்கள் சொல்லப்படுது தானே. அதாவது ஒரு பக்கம் இறை நேசர்கள், இன்னொரு பக்கம் இறை மறுப்பாளர்கள், ஆனாலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆஹ் நேர்வழியை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. ரைட். இப்ப அதை எப்படி நாங்க பார்க்கணும்டா, இப்ப அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பொதுவா தெரியா. இப்ப சவுதி இப்ப எதோட சப்போர்ட்? அமெரிக்காவோட டிரெக்டா சப்போர்ட். இப்ப ஈரான் வந்து தனியே நின்று போராடுது. இப்ப ஈரான் அந்த இடத்துக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை, ஈரானுக்கு சப்போர்ட், குர்ஆன் வசனத்தை நடுநிலையில வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை நடுவரா வச்சு அறிவிச்சாங்க. ரைட். ஓதி காட்டினாங்க. ஸோ அப்ப அது மிக முக்கியமானது. அப்ப ஈரான்ட புத்திசாலித்தனம்ன்றது நியாயம் பாருங்க. என்னதான் தலைவர்கள் இல்லாட்டி கூட அந்த நாடு ரன் ஆகுதுன்னா அது மிக முக்கியமானது. ரைட். அது முக்கியமானது. அப்ப இதுல இந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல், ஆல இம்ரான், மாய்தா என்ன தொழுவித்தார். ஒருவர் தொழுகையை விட்டு சென்றார், எல்லோரும் அவரை முனாஃபிக் என்றனர். விடைய நபி அவங்களிடம் செல்ல முஆதை நபி அவங்க கண்டிச்சாங்க. என்ன செஞ்சா, முஆத் இப்னு ஜபல் எப்படி தொழுவிக்கிற வசனங்களை நீட்டி நீங்க இப்ப தராவிக்கு சொல்லக்கூடாது. ரைட். இப்ப தொழுகைக்கு போனா அப்படித்தான், அல் பக்ரா ஓதினா சரி, அதுக்காக ஓதக்கூடாது அல்ல, ஓதுனா கொஞ்சம் நீட்டி தொழுதானே. முஆத் இப்னு ஜபல் அப்படித்தான் தொழுவிச்சு அப்படி ஃபுல் பெரிய சூறாக்களை தான் ஓதுவார். அப்ப அந்த டைமுக்கும் எல்லாரும் அவரை தொழுகையை விட்டுட்டு போனவரை முனாஃபிக்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனா நபி அவங்க விட்டுட்டு போனவருக்கு ஒன்றும் சொல்லல, முஆத் இப்னு ஜபலை தான் கண்டிச்சாரு. அவ்வளவு நீட்டி தொழுது. ஒரு முறை நபி அவங்க சுபகு தொழுவிச்ச நேரம், நபி அவங்க சுபகு தொழுவிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் நபி அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு சின்ன குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதி நபி அவங்க தொழுகை குயிக்க முடிச்சிட்டாங்க. குழந்தை அழுது இருக்கு. என்னமோ நடந்திருக்கா?
புல்ல எடுக்க தாய் போகணும். தாய் போகணும் வேணா அப்படி எழுதிக்குது புள்ளோட ரைட். அதே சத்தத்தை மாதிரி எல்லாம் மாத்திருக்கு. களவெடுத்தா கையை வெட்டணும். ஆனா உமர் அலி அவங்களுடைய காலகட்டத்துல அந்த களவெடுத்தா கையை வெட்டுற சட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. பஞ்ச காலமாக பஞ்சம் காலங்கள் பஞ்சகாலம் பஞ்ச உண்டு. காலமா ஏன்னா தண்டனை வழங்குவதனூடாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் வந்து நீதியை நிலைநாட்டுதான். ஆனாலும் அந்த பஞ்ச காலத்துல வந்து நீதியை நிலைநாட்டலாம். அதனால் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது திருடர்களோட கரங்கள்ட வெட்டுற சட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. ஏன்னா சட்டங்களுக்குள்ளால பின்னால் இருக்கக்கூடிய நியாயம்தான் இந்த மக்காசிது ஷரியான்னு சொல்லுவாங்க. இது பல வளர்ச்சி காலகட்டங்களினூடாக வளர்ந்து வந்து இது அதை நீங்க நோமலாக இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க. இதுல மக்காசிது ஷரியா இஸ்லாமிய ஷரியாட நோக்கங்கள் உன்னத நோக்கங்கள் வந்து பிள்ளைகள் முக்கியமாக 3 படிநிலைகளை அடிப்படையாக கொண்டது. ஒன்று ஒரு லரூரியத் கட்டாயம் தேவை அத்தியாவசியம். ஹாஜியத் அது இருந்தா தான் மார்க்கத்துக்கு அழகு, அது இல்லாட்டி மார்க்கத்துக்கு கஷ்டம். லரூரியத் போது கட்டாயம் தேவை, அது இல்லாட்டி மார்க்கத்துக்கு கஷ்டம். ஹாஜியாத் விரும்பினா செய்யலாம் தேவை. தஹ்சீனியாத் மார்க்கத்தை இன்னும் அழகாக்கும், அதுதான் தஹ்சீனியாத் என்றது. இப்ப அத்தியாவசிய நிலைன்னா லரூரியத் கட்டாயம் பின்பற்றி ஆகணும். கட்டாயம் அந்த நோக்கம், அதாவது இஸ்லாமிய ஷரியாட அடிப்படை நோக்கங்கள் அத்தியாவசியமான நோக்கங்கள் தான் இந்த லரூரியத் பகுதி சொல்லுது. முதலாவது தீன பாதுகாப்பு, ரைட். மார்க்கத்தை பாதுகாக்கிறது. குறிப்பாக இஸ்லாத்துல வந்து தீன்ல மார்க்கத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா நன்மையேவி தீமையை தடுக்கிறது, தீண்ட விடயத்துல அத்து மீறுவோரை தடுத்து நிறுத்துறது, தீனுக்கு முட்டுக்கட்டையான அம்சங்களை தடுத்து நிறுத்துவோரை வழியாக இந்த வேர்டெல்லாம் இப்ப யூஸ் பண்ணலுமா? மார்க் பண்ற வேர்டு எல்லாம் இப்ப யூஸ் பண்ணலுமா? ஏன்னா அந்த வேர்டு எல்லாம் யூஸ் பண்ணல. அவனோட நியூ கைட்ல அந்த வேர்டு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீக்கிருதாங்க. ஸோ அந்த வேர்டு எல்லாம் யூஸ் பண்ண இல்லாது, ரைட். அதே மாதிரி அக்கீதாவுக்கு எதிரான சந்தேக கிளப்புக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தல். எனவே இதெல்லாம் தீன பாதுகாக்கிறது, இதெல்லாம் அடிப்படையானது. லரூரிப்பதில் முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா தீன பாதுகாக்கிறது. 2வது உயிரை பாதுகாக்கிறது. இப்ப இஸ்லாத்துல வந்து தற்கொலைன்றது ஹராம், தற்கொலைன்றது செய்ய இயலாது. தற்கொலை வந்து செய்ய இயலுமா? ஏலா ஏலா தடுக்கப்பட்டவை. அமானிதம் ஒரு அமானிதமான முறையிலையா? ஏன்னா அந்த உயிர் வந்து அல்லாஹ் எடுக்க டைமுக்கு தான் எடுப்பான். அதுக்கு முதல் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லையே, அவசரப்படக்கூடாது. எங்கட உயிர்களுக்கு அமானிதம். உயிர் அமானிதமா? இல்ல சார், இந்த உயிர் நம்மட இல்ல. சோ அதை எடுக்கிற நேரமும் அவனுக்கே தெரியும். நாங்க அவசரப்படுத்த நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அவசரப்பட்டு முடியும். ஆனா தற்கொலை செய்யறாங்களே பிள்ளைகள் சில இடங்கள், அதை பத்தி என்ன செய்யறப்ப? அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களோட பொறுத்து ஏதாவது பிரச்சனைகளா இருக்கலாம். ஓகே. இப்ப இந்தியால எல்லாம் அடிக்கடி இந்த எத்தனையோ நடிகர்கள் வந்து தற்கொலை செஞ்சு கொள்றாங்க அடிக்கடி. சரி, இவர் யாருன்னு தெரியுமா? விஜய். அந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க பாப்பா, அது என்ன படம் உண்டு? இது வந்து கத்தியா இருக்கும். சரியா போச்சு. ஒரு யுத்தத்தை காட்டி இது எந்த நபி அவங்க செஞ்ச பத்ர்ல ஆரம்பிச்சு அஜத்துல் இதா வரைக்கும் 11 நீக்குது. இதுல எந்த யுத்தம்னு கேட்டா அந்த யுத்தம் தெரியா, ஆனா பிக்சரை காட்டி எந்த படம்னு கேட்டா அது தெரியும். சரி, ஓகே. ரீசன் நீக்குது, இதை போட்டதுக்கான ரீசன் நீக்குது, ரைட். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று காட்டுறாங்க. விவசாயத்துக்காக போராடுற ஒரு படம் தானே இது, தண்ணிக்காக விவசாயத்துக்காக போராடுற ஒரு படம். அதுல ஒரு கட்டம் வரும்போது சூசைட் சீன் ஒன்று வருது, ரைட். இந்த சூசைட் பண்ணிட்டு, அதாவது அந்த அவங்களுடைய அந்த ஏரியாவில் அந்த படம் வந்து விவசாய தண்ணியை தானே காட்டுறாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு என்னதான் நடந்தாலும் கவர்மெண்ட் வந்து தண்ணி ஒரு கிராமத்துக்கு விவசாயம் செய்யறது தண்ணி இல்லை. அப்ப அந்த விவசாயம் செய்யறதுக்குரிய கொண்டையுமே கவர்மெண்ட் பாக்குறதில்ல. அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரியணுமா இருந்தா அந்த ஊர்களுக்கும் பெருசா ஏதாவது நடக்கும். அதுக்காக அந்த விவசாயிகள் எடுத்த முடிவுதான் என்ன, தற்கொலை கொலை செய்யற அந்த முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா
தற்கொலை செஞ்ச அந்த அந்த படத்துல காட்டுற அந்த தற்கொலை செய்யற அந்த 5 பேர்னா இல்ல, இந்த 5 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம். யாரு அந்த நடுவில் நிக்காரு அந்த தொங்கலுக்காக நினைக்கிறாரு? தொப்பி போட்டீங்க. இவர் தொப்பி போடி அவர் முஸ்லீம். தொப்பி இவர் அந்த படத்திலேயே சொல்றாரு, தற்கொலை செய்யறது எங்கட மார்க்கத்துல ஹராம் தான், எங்கட மாதம் தடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்த இடத்துல ஏண்ட சமூகத்துல நலனை கருத்துல கொண்டு நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அப்படி செய்யலும். ம் செய்யலாம். இல்ல, அவர் அந்த படத்துல காட்டியே சொல்றாரு, அந்த மார்க்கத்துல தடுக்கப்பட்டதுதான், தடைதான். நீங்க அந்த கிளிப் பண்ணி நீங்க அடிச்சு பாருங்க, அந்த சூசைட் சீன் சொல்லி வரும். அவரே சொல்றாரு, இந்த மார்க்கம் தடுக்கப்படுது, ஆனாலும் என் மக்களுக்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவரை செய்யறாரு. ரைட், அது அல்லாஹ் தான் அறிவான் அது என்ன நிலைமைன்னு சொல்லி. படத்துக்காகத்தான், ஆனா ஒரு நிஜ இதுல அப்படி நடந்தமாக இருந்தா அது அல்லாஹ் தான் அறிவான். சரி, நாங்க அப்ப பார்த்துக்கொள்வோம் என்ன எப்படி இருந்தாலும். நான் இதை காட்டுறதுக்கான காரணம் இதான். நான் சொல்ல வாரது, எது எப்படி இருந்தாலும் சூசைட் செய்யணும். செய்யலாம். செய்யலாம். சூசைடுன்றது அலௌட் இல்ல பிள்ளைகள். சூசைடு என்னதான் இருந்தாலும் அப்படி உங்களுக்கு இறக்கணுமாக இருந்தா இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறை துவா கேளுங்க. மௌத்த நேரா. சரோ, ஓ, இப்ப ஒருத்தர் தற்கொலை பண்றதானே, இப்ப அந்த தற்கொலை அவ பண்றதுக்கு ஒருத்தர் காரணமா இந்த அவங்களுக்கும் பாவம் வைக்கணுமா? தற்கொலை செய்யறதுக்கு பாவம் காரணம்னு சொன்னா எப்படி சொல்றீங்க? இப்ப தானே தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமா இருந்தா அவருக்கு அந்த பாவம் கேட்குது. அவருக்கு அந்த பாவம் பெய்த்திரும். சரி, ரீஷாவை கேட்ட. ஓ சார். ஓகே, இப்ப நாம சும்மா வச்சுக்கோமே, ரீஷா கேக்குறாங்க பாவமே வருமான்னு. இப்ப ரீஷாவை ஒரு பொடியன் விரும்பி 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 என்ன செஞ்சுட்டான், ரீஷா விரும்பி விரும்பி ரீஷா ஏலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொடியன் சும்மா ஜோக்கு ஒரு நாள் சொல்லிட்டான், நீ இதுக்கு அப்புறம் ஏலான்னா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ஒரு நாள் திடீர்னு உண்மையா அப்படியே நடந்துட்டான். இப்ப அந்த பாவம் ரீஷாக்கு வருமானதான் ரீஷாட கேள்வி. நீங்க சொல்லுங்க கூட. ஏ வரா ஏண்டா இவ தானே ஏலான்னு சொல்லிட்டாரு. ஏலான்னு சொல்லிட்டாங்களே. வற்புறுத்தலுமா தற்கொலை செஞ்சு ஏல. இப்படி வராது. அது அவரோட உரிமை. அப்ப அதுக்கு பாவம் போகுமா ரீஷாக்கு? போகாது. ஏலா. ஏன்னா இஸ்லாத்துல மனவிலக்கு உரிமை, தெரிவு செய்யற உரிமை பூரணமா பெண்ணுக்கு இருக்குது. அப்ப அதை ரைட். சரி, ஏன்னா ரீஷா என்ன ஓகே, ரீஷா சாத்தது காணல. ஈக்கிறேன் சார். ஓகே, இப்ப 2 பேரும் பழகிட்டு, இப்ப நான் இல்ல, நான் சும்மா கேக்குறேன். இப்ப 2 பேரும் பழகிட்டு சொல்லுங்கம்மா. ஒருத்தர் தற்கொலை பண்ணா, இப்ப 2 பேரும் பழகிட்டு ஒருத்தர் பழகிறதே ஹராம் தான். அறாத்துல ஹலால் தேடையில, அது சரி. ஓகே, பழகிறது ஹராம். அது என்னதான் இருந்தாலும் நிக்காஹ் பண்ணி வச்சா கூட, நம்ம அடையாளம் போட்டா கூட தனியா மீட் பண்ணலாம், பேச இயலாது. அந்த வலிமா கொடுத்து இஸ்லாம் அடிப்படையில அந்த முறை எல்லாம் முடியணும். வலிமா அதை நிக்காஹ் பண்ணி அந்த வலிமா கொடுத்து எல்லாம் முடிஞ்சிட்டு தான் நாங்க தனியா பேசணும், தனியா ஈக்கணும் அப்படி. ஆனா இப்படி அப்படி இல்லை. இப்ப எங்கட யூனிவர்சிட்டி எல்லாம் தான் நான் கொஞ்சம் அந்த எல்லா இடத்துலயும் ஈக்கிறேன். இப்ப லைப்ரரிகள்ல இதுல எல்லாத்துலயும் ஈக்கிறேன் நான். அதனால என்கிட்ட தான் கேட்கிறேன், யார் எங்கட பெஸ்ட்ல யாராலும் 2 பேர் போவாங்க, தனியா பேசிட்டு போவாங்க, தனியா. அப்புறம் கேட்பேன், இம்ரான் அது யாரு 2 பேரும் போறாங்க, என்னன்னு சொல்லி. அப்புறம் நான் சார் பேசி வச்சுக்குது சார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் இது சொல்றாங்க, அதாவது உங்களோட பெஸ்ட் தானே, என்னது பேசி வச்சா இப்படி தெரியலுமா, இப்படி பேசி நிக்கலுமா, இது பண்ணலுமா. எஸ், சரி. பேசி வச்சாலோ இல்ல அடையாளம் போட்டாலோ என்ன செஞ்சாலும் அதை இஸ்லாத்துல ஒரு லிமிட் ஒன்று என்ன நிக்காஹ் பண்றாலோ அது வலிமா எல்லாம் கொடுத்தா தான் 2 பேரும் மீட் பண்ணணும், இது பண்ணணும், நிக்காஹ் எல்லாம் முடியணும். ஏன்னா பேசி வச்ச இடத்துக்காக அப்படி ஏழுமா, நிக்காஹ் வேற, பேசி வச்சதுக்காக அப்படி ஒன்றும் தெரியல. அது என்ன வீடுகளுக்கு போறது அப்படி ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப அதே ஹராம், அதுல ஹலால் தேடக்கூடாது. சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ரைட், இப்ப நீங்க அந்த ரீசா தொடர்ந்து சொல்லுங்களேன். 2 பேரும் பழகிட்டாங்க. சரி, இப்ப சொல்லுங்களேம்மா, பழகிட்டாங்க. அப்புறம் பழகி சொல்ற சார், இப்ப பழகி ஒருத்தர் அவனுக்காகவோ அவளுக்காகவோ செத்தா, தற்கொலை பண்ணிட்டா பாவம். 2 பேரும் பழகி அவளுக்காகவோ இல்லாட்டி அவனுக்காகவோ செத்தா பாவமா அப்படின்றது. இப்ப சும்மா சொல்லும், இது நான் கண்டிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, நான் சொல்றேன்.
இப்ப ரெண்டு பேரும் நல்லா விரும்புறாங்கன்னு வச்சுக்கோ. ரீசாண்ட் அல்ல அந்த யூடியூப்ல எல்லாரும் பாக்குறதால வச்சுப்பா கொமனா சொல்றேன் என்னடா ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புறாங்க. சரிதானே விரும்புறாங்க. இப்ப ஃபெமிலி வந்து விடல. பெண்ட சைடால வந்து ஃபெமிலி விடுறாங்களே, திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களே இல்ல. அவனுக்கு அந்த பொடி எனக்கு வேலை இல்லை, அவன் சும்மா உள்ள பொடியன், அவனை நான் முடிச்சு தர மாட்டேன்னு பெண் அந்த வீட்டால விடுறாங்களே இல்லை. அப்ப அந்த ஆண் சொல்றான் எனக்கு வேணும், பெண்ணும் சொல்றது எனக்கு எடுத்தா நான் அந்த பொடியனை தான் எடுப்பேன், அந்த பொடியனும் சொல்றா எடுத்தா நான் அந்த பிள்ளையை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றேன், இரண்டு பேரும் சொல்றேன். இப்ப சொன்னா ஃபெமிலி விடுது இல்லை. இப்ப அதுக்காக இன்னொரு ஆப்ஷன் இது தவறான வழியில ஓடி போறது அதுவும் செய்யலை. ஏன்னா வீட்டை லொக் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு ஆண் என்ன செய்யறான்டா, அவன் வீட்டுல சொல்லிட்டான் எனக்கு திருமணம் முடிச்சு தரலண்டா நான் நஞ்ச குடிச்சிருவேன். பெண் வீட்டை சொல்றா என்ன சொன்னா எனக்கு திருமணம் முடிச்சு தரலண்டா நான் தூக்குல தொங்கிருவேன் என்று சொல்லி நீ சொல்றா. துரதிர்ஷ்டவசமாக கூடுதல் ஆண் செய்யறல, இது பெண் தானே செய்யற. பெண் வந்து என்ன செஞ்சிட்டாண்டா பாய்சனை குடிச்சிட்டு இறந்துட்டா. இப்ப பாவம் வருமா என்ற ஒரு கேள்வி வந்தா வருமா இல்லை? வரும். ஏன் வரும். வரும்? ஏன்னா அவ அறிவிச்சிட்டா தானே நான் செய்வேன்டு. சோ அவங்க செஞ்சிக்கணும் அத. நீ செத்தா சாவுண்டு விட்டுட்டு இருக்கிற. செத்தா சாப்பிட்டு அதுமா இப்படித்தானே அந்த மனவிலக்கு உரிமைன்னு ஒன்று ஈக்குதானே. பெண்ணுக்கு அது சுதந்திரமே ஈக்குதுன்னா தன்னை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை பெண்ணுக்கு ஈக்குது. அப்ப அதை தடுத்து அந்த பெண் தற்கொலை இப்படிதான். அதுக்காக தற்கொலை தான் தீர்வு அல்ல, சூசைட் வந்து ஒரு தீர்வு அல்ல. அதுக்கு வேற முறைகளை வேற வழிமுறையினூடாக இஸ்லாத்துக்கு வரையறைக்கு உட்பட்ட வேற வழிமுறை கையாளலாம். சூசைட் அதுக்கு தீர்வு இல்லை. ஆனா சூசைட் செஞ்சா அந்த சூசைட் செஞ்சிட்டாங்கன்னு வச்சு கொடுங்க, அவங்களுக்கு பாவம் போகாதுன்றது அல்லாஹ்வின் நாட்டம். ஆனா தடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கும் பாவம் போகாதுன்னு நமக்கு சொல்லல. ஏன்னா பெண்ட சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி ரைட் அப்படியுமே இருக்குது. இப்படித்தானே பிள்ளை சில ஃபெமிலிகள் வந்து விரும்பாது. ஏன்னா ஒரு போய் வந்து நல்லா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாரு, ஃபெமிலி கொடுக்குமா சொல்லுங்களே? ஃபெமிலியால கொடுப்பாங்களா? இல்ல. அந்த மகளுக்கு ஏண்ட மகள் ஒன்று இருக்குது, ஏண்ட மகளுக்கு நான் நல்ல பொடியன்னு தெரியல. அப்ப அந்த புள்ள வந்து நல்ல பொடியன் ஒருத்தனை விரும்பிக்கிற பார்த்தா அந்த பொடியன் போதை ட்ரக்ஸ் பாவனை இது. ஆனா அது அந்த பிள்ளைக்கு தெரியா, ஆனா ஃபேமிலிக்கு தெரியும். ஃபேமிலி அந்த புள்ளைகிட்ட போய் சேர்ந்தா அந்த புள்ள சொல்லுது நீங்க என்ன பிரிச்சதானே அப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த புள்ள இது பண்ண. இப்ப நான் வந்து எந்த அனுபவத்துல சொல்றேன், நான் ஒரு ரூல்ல அப்படி நடந்துக்கிறேன். என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு பெச். அந்த பொடியன் வந்து வேற இனத்தை சேர்ந்த ஒரு பொடியன், புள்ள வந்து நம்ம மார்க்கத்தை சேர்ந்த ஒரு புள்ள. நான் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சரியா. அப்ப அந்த புள்ள வந்து என்னன்னா நம்ம மார்க்க புள்ள. அப்ப அந்த பொடியன் வந்து ஏனைய இனத்து கல்ச்சர். அப்ப அவங்களோட கல்ச்சர் என்ன போனா பேசியாச்சு, உடையும் திருமணம் முடிச்சாச்சு, இல்லை வீட்டை கொண்டு போய் ஆச்சு. இப்ப நம்மளோட கல்ச்சர் அப்படி இல்லையே. திருமணமா ஃபேமிலியோட இணைஞ்சு அழகா முடிவெடுக்கணும், அதுதான் நம்மளோட கல்ச்சர். அப்ப அவன் வந்து அந்த பொடியன் வந்து அவனோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி வந்தா அந்த ஊருக்கு பேத்திக்கிறேன் நான். அந்த டைம் வந்து அந்த ஊருக்கு நான் போனது. அப்ப அந்த டைம்ல தான் அது இதாகினது. அந்த ஊருக்கு வந்திக்கிறேன். அந்த வந்து அந்த பிள்ளையோட பேசிட்டு இருக்கிற டைம்ல இதை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இணையவங்க கண்டு கோல் அடிச்சு எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. வர சொல்லி அது இப்போ இஷ்யூ ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்க அந்த புள்ள தான் அந்த பொடியனை வர சொல்லிக்குது. வீட்டுல யாரும் இல்லை நீங்க வான்னு சொல்லி அந்த புள்ள வந்து போனால மெசேஜ் பண்ணிக்குது. அதை சுட்டி தான் அந்த பொடியன் வந்திக்கிறான் வந்து. அப்ப எல்லாருமே கூட்டிட்டாங்க. பொடியன் மாறும் அந்த பொடியனுக்கு நல்ல சப்போர்ட் அப்ப என்ன சொல்றானே, நான் அந்த பிள்ளை தானே வர எனக்கு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி. இப்ப முஸ்லீம் சமூகம் அந்த இருந்த எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்படி இல்லை. ஏன்னா அது அவங்களோட கல்ச்சருக்கு என்ன செய்ய போனா பேசினா முடிச்சிருது. ஆனா இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படி இல்லை, அப்படி முடிச்சு கொடுக்கல. அதுக்கு ஒரு வரைய ஒண்டிக்கணும், வலிமா ஒண்டிக்கணும், பெரியார் கடிக்கணும். அந்த புடியனுக்கு அந்த டைம்ல கன்வின்ஸ் பண்ணி அனுப்பினோம். உங்களோட கல்ச்சர்ல இப்படிமா எங்களோட கல்ச்சர்ல இப்படித்தான் பேசணுமா இருந்தா முறையா வீட்டுக்கு வந்து பொண்ணை கேளுங்க நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினோம். ஸோ அப்படிகளே இருக்குது சரிதானே. ஸோ அப்ப நாங்க இப்ப நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிக்க வேணாம். தற்கொலை தான் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு இல்லை. அது என்ன சிச்சுவேஷன் ஆயினாலும் தற்கொலை தீர்வு கிடையாது ரைட். ஒருத்தர் சாவ கிடைக்கிறாரு, சாவ கிடந்தா பக்கத்துல ஏதாவது சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வாரு. பட் பண்டி இறைச்சி ஈகுது. இப்போ பண்டி இறைச்ச சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வாருன்னா அந்த இடத்துல பண்டி இறைச்சி சாப்பிடலாம். சில உலமாக்கள் அங்கீகரிச்சு ஈக்கிறாங்க. அதை சாப்பிடாம உயிரிழந்தா அது தற்கொலைக்கு சமன் அப்படின்னு நமக்கு சொல்லாது அல்லாஹ்வின் நாட்டம்
ரைட். அப்படிகளும் நீக்குது. ஸோ அப்போ அதுகளை நீங்க கட்டாயம் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரோட உதாரணங்களும் கேள்விகளும் நடைமுறையோட வார மாதிரியே எனக்கும் தோணுது. சரி, ஓகே. அதே மாதிரி புத்தியை பாதுகாக்கிறது. புத்தியை பாதுகாக்கணும் குறிப்பாக மதுபானம் மருந்தினா போதை குடியை கெடுக்கும் என்ற மாதிரி மதுபானம் மருந்தது ஏனைய போதைப் பொருட்கள் எல்லாம் பாவிக்கிறது மனிதனுடைய புத்திய இதாக்கும். அதனாலதான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பரம்பரையை பாதுகாக்கிற விபச்சாரம்ன்றது தடுக்கப்பட்ட விபச்சாரம் தான் உலகத்துல குறிப்பா அந்த எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வாரத்துக்கும் அந்த விபச்சாரம் தான் காரணம். ஸோ அது மிக முக்கியமானது. அதனாலதான் பரம்பரையை பாதுகாக்கிற அடிப்படை. அதே மாதிரி மானத்தை பாதுகாக்கிற குறிப்பாக பிள்ளைகள் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எந்த ஒரு பெண் மீதும் அபாண்டமா பழி சுமக்க கூடாது. ரைட். இப்ப நாங்க படிச்சோம் என்ன, ஆயிஷா நாயகி ஒருத்தர நபி அவங்க சொன்னாங்க கெட்டவர்ன்னு சொல்லி. ஆனா அதே மனிதர் நபி அவங்கள்ட்ட பேசும்போது நபி அவங்க கெட்டவரண்டா பேசின. எப்படி பேசின? எப்படி பேசினாங்க? நல்ல முறையில பேசினாங்க. என்ன சொன்னாங்க? ஆயிஷா நாயகி திரும்ப கேட்டாங்க, நீங்க அவரை கெட்டவர்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாரு. நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க அதுக்கு? அவர் திருந்திடுவாருட்டு. திருந்துவாருன்னு சொல்லி. அது மாறிகள் யாரும் இது பண்ணுவாங்க. அடுத்து குறிப்பா நீங்க எல்லாம் பொதுவா அந்த கேர்ள்ஸ் தான் அது மாட்டுப்பற்ற கூடுதலா அப்படின்னு சொன்னா, இப்ப கேர்ள்ஸ் சைட்லயும் சில ஃபோல்ட் இருக்குது. நான் எல்லாம் இந்த அனுபவ பகிர்வுகளை நான் சொல்றேன். யூனிவர்சிட்டிக்கு வந்தா பெரும்பாலும் பாய்ஸோட பேசாம இருக்கலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன் பேச வைக்கும். சிச்சுவேஷன் பேசிதான் பிரசன்டேஷன் அடுத்தது பிரசன்டேஷன்ல பேசித்தான் ஆகணும். ரைட். பிரசன்டேஷனும் எல்லாம் ஆன் கேர்ள்ஸ் பாய்ஸ் கலந்துதான் செய்யணும். ஏன்னா ஃபெக்கல்ட்டிகள் இங்கே இலங்கை நாட்டில் அப்படி தனித்தனியா எல்லாம் இல்லை, எல்லாம் கலந்துதான் நீக்குது. யூனிவர்சிட்டியில என்னதான் ஒரு இஸ்லாமிய சூழல வாழ்ந்து வந்தாலும் அங்க பேசித்தான் ஆக வேண்டி வரும். ஏன்னா பிரசன்டேஷன் ஆன் எல்லாம் கலந்துதான் வரும். பிரசன்டேஷன் செய்யணும். அடுத்தது சில அமைப்புகள் வரும். ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ஃபோரம் மாதிரி சில அமைப்புகள் வரும். அந்த அமைப்புகள்ல 2 பேரும் கலந்து தான் நீக்கணும். லீடர்ஷிப் வரும். அடுத்தது லீடர்ஷிப் வரும். அடுத்தது நிறைய விஷயங்கள் வரும். அதுகள் எல்லாம் கலந்து தான் செய்யணும். டெலிகிறது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு தவறான இதுகள் கிளப்பியல். அது என்ன, அந்த பெண் அவரோட இப்படி பேசுறா, இந்த பொடியன் இப்படி பேசுறான்னு சொல்லி சில பல விஷயங்கள் வரும். நான் அனுபவத்துல சொல்றேன். அப்படியெல்லாம் வந்திக்குது எங்களோட இதுகள்ல ஸோ அதனால நீங்க முக்கியமா என்ன நினைச்சுன்னா, எந்த ஒரு பெண் மீதும் போலிய அபாண்டமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிச்சிடக்கூடாது. ஏன்னா அவதூறிக்குது. பெண்ட குறைகளா துருவி ஆராயக்கூடாது. அப்படி துருவி ஆராய்ஞ்சா சொல்லவா, நமக்கு சில பேர்கிட்ட பிறக்கிற குழந்தைகளை பாருங்க, ஊனமற்று ஒரு ஒழுங்கு இல்லாம அப்படியே பிறக்குது. அப்ப அதுகளுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி பெண்களோட குறைகளாய் செய்யறதுதான். முக்கியம். அதுல ஒண்டிக்குது பெண் முதலாவது அப்படி நடக்கப்படா, அதொண்டிக்குது. இன்னொன்று அப்படி நடந்தாலும் 2வது பேசப்படா, அப்படிகளும் நீக்குது. ஸோ அதனால குறிப்பா பெண்கள் நீங்க நினைச்சுக்கொள்ள கூட, நான் யாரோட போனா என்ன 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 பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்கறது தானே. நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, நீங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சுமந்து இருக்கிறீங்க. நீங்க இப்படி போனா ஒருத்தரோட பேசினா இது பண்ணா நீ என்று பேச மாட்டாங்க. அதை பாருங்க, ஒரு முஸ்லீம் புள்ளை ஒன்று பேசுது, இந்த ஒரு கண்டி புள்ளை உண்டு, அன்றாதபுர புள்ளை உண்டு, ஒரு புலனருவ புள்ளை உண்டு, ஒரு கொழும்பு புள்ளை உண்டு, ஒரு மாத்தலை புத்தளம் புள்ள, கண்டி புள்ள, அதே மாதிரி வெளிமட புள்ள அப்படின்னு சொல்லி அந்த ஊரை அந்த டிஸ்ட்ரிக்டை சொல்லி அந்த ஊரை சொல்லித்தான் பேசுவோம். அந்த டைமுக்கு அந்த ஊரனுடைய மானமும் போகுது, இஸ்லாமிய சமூகத்துடைய மானமும் போகுது, அந்த புள்ளோட வளர்ப்பும் போகுது, அந்த புள்ளையோட கூட்டுறவங்களோட இதுவும் போகுது. ஸோ அப்ப நீங்க நடந்து கொள்ற முறை உங்களை மட்டும், உங்களோட பேரை மட்டும் பாதிக்காது. உங்களோட பின்னால இருக்கக்கூடிய நீங்க பிறந்த உங்களோட டிஸ்ட்ரிக்ட மானத்தை போக்காட்டும். இந்த ஊர் புள்ளைகள் இப்படித்தான் என்று ஐநே முத்திரை குட்டிடுவாங்க. இந்த ஊர் புள்ளை இப்படித்தான், இந்த புள்ளை இப்படித்தான், இந்த புள்ளோட ட்ரெஸ் கோட் இப்படித்தான் சொல்லி எல்லாமே அது அந்த நடந்து கொள்ற முறையைத்தான் நீ சொல்லணும். சொல்லித்தாரேன். ஏன்னா தெரியாம யூனிவர்சிட்டியில அதுக்கு பிறகு பேர் டேமேஜ் ஆயினா திரும்ப அந்த பேரை செய்ய இயலாது. ஸோ அதனால பிள்ளைகள் இந்த விஷயத்துக்களை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனவே அவதூறுகள் இப்படிகள் வரும். உமர் அலி அவனுடைய காலத்துல ஒரு சம்பவம் ஒன்று வருது. என்னென்றால் ஒருத்தர் பார்க்கிறார் என்னன்னு சொன்னா, விபச்சாரம் நடக்கிற மாதிரி அவர் காண்றார். அப்ப இன்னொருத்தர் காண்றார் எப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் இப்படி துள்ளி விளையாடுற மாதிரி விளங்குது. இன்னொருத்தர் காண்றாரு அப்படின்னா இப்படி ஒரு முயல் ஒன்று இப்படி பாஞ்சு போற மாதிரி அவருக்கு விளங்குதுன்னு சொல்லி அவரு பாக்குறாரு. அப்ப உமர்கள்ட்ட இந்த 3 பேரும் சொல்றாங்க இப்படி தொடர்பு விசாரம் நடந்தேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு உமர் அலி என்ன செஞ்சாங்கடா, அவதூறுக்கு எத்தனை சாட்சி தேவை?
8 கண்கள் பார்த்திருக்கணும். எத்தனை? சாட்சி 4 பேர் 8 4 கண்கள். பேர் பாத்திக்கணும் வேணா, 4 பேர் பாத்திக்கணும். அப்ப அதுல ஒன்று குறைஞ்சாலும் இல்லை. அப்புறம் நபி அதாவது உமர் அலி அவங்க காசை அடி கொடுத்தாங்க. ரைட். ஏண்டா பெண்களுடைய அந்த குறைகளை துருவி துருவி ஆராயிறது நல்ல மில்ல பிள்ளைகள். அப்ப அதுகள் மிக முக்கியமானது. பட் இதையே அட்வான்டேஜா எடுத்துட்டு பெண்கள் அப்படி நடக்கிற நல்லமா இல்ல. ஏன்னா அப்படிகளும் நீக்குது. ஸோ அதனால அப்படியால் நடக்கல. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் என் அனுபவத்துல. நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்களோட ஊரோட பேரை இல்லாமல் ஆக்கிரும், உங்களோட ஃபெமிலியோட பேரை இல்லாமல் ஆக்கிரும், உங்களோட கூட பிறந்தவங்களோட பேரை இல்லாமல் ஆக்கிடும், உங்களோட உமா அப்பாவோட பேரை இல்லாமல் ஆக்கிலும், உங்களோட தலைமைத்துவத்தை பேரை இல்லாமல் ஆக்கிலும். உங்களோட ஊர்ல ஒரு நல்லவர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த நல்லவரால இந்த ஊர் வந்து இவர்ட ஊரா, மாஷால்லா நல்ல ஊரே நல்ல ஊரேன்னு சொல்லி. ஆனா நீங்க ஒரு நாள் அங்க போயிட்டு பாய்ஸ்களோட அப்படி இப்படி இதாகிட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அதுக்கு பிறகு அவர் அவ்வளவு நான் கட்டி காப்பாத்த அந்த ஊரோட நல்ல பேர் உங்களால கட்டி போய்த்திரும். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது நான் ஒரு பொண்ணையோட பேசினேன், இது பண்ணேன், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு ஊர்ட பேரே டேமேஜ் ஆயிட்டு, உங்களோட உமா வாப்போட பேர் டேமேஜ் ஆயிட்டு, கூட பிறந்தவங்களோட பேர் டேமேஜ், அந்த டிஸ்ட்ரிக்ட பேரே டேமேஜ் ஆயிட்டு, அந்த சொசைட்டியோட பேரே டேமேஜ் ஆயிட்டுன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பெண்களுக்கு முன்னுக்கு சில இப்ப நான் வந்து அந்த சொசைட்டி தலைவர்களாக இருக்கிற டைம்ல எனக்கிட்ட வந்து செல்றாங்க அப்படின்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பிள்ளை இப்படி, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பிள்ளை இப்படி நடந்து போகுது, அங்க கண்டேன் நீங்க கண்டேன். அப்ப எனக்கு சரியான ஒரு கவலை, அடி எங்கட டிஸ்ட்ரிக்ட் பிள்ளை எப்படி இருக்குதுன்னு சரி. ரைட். அப்புறம் நான் தனிப்பட்ட ரீதியில் அவங்கள்ட்ட பேசி மீக்கிறேன், அடுத்து வார்ன் பண்ணி மீக்கிறேன். ஸோ அப்படியே லீக்குது பிள்ளை. ஸோ அதனால மிக முக்கியமான தெரியாம செய்யறது தான், தெரியாம செய்யறது. பட் நீ சொன்னா கேட்டுக்குவாங்க. ரைட். அப்ப அப்படியே லீக்குது. அப்ப அதுகளை நீங்க கட்டாயம் தெளிவாக எங்க மானத்தை பாதுகாக்கிறது, செல்வத்தை பாதுகாக்கிறது. வட்டி ஹராம் ஹராம் தான். அப்ப இதுகள் நாங்க தெளிவாக, எனவே இது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டிய, கட்டாயம் தேவையானது. எனவே லரூரியத் பகுதியில அத்தியாவசியமான நிலை தான் இந்த லரூரியத் பகுதி. இது மக்காசு சரியோட முக்கியமான பாகம். 2வது ஹாஜியா, தேவை நிலை, சாதாரண நிலை, அதாவது கஷ்டத்தை நீக்கிறது அப்படித்தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா இஸ்லாம் வந்து கஷ்டம் அல்ல, இலகுவான மார்க்கம் தான், தேவை நிலை. இப்ப 30 நாளும் நோன்பு பிடிக்கணும் தான், 30 நாள் நோன்பு காலத்துல நோன்பு பிடிக்கணும். ஆனா இப்ப பீரியட்ஸ் வந்தாலோ இல்லைன்னு சொன்னா நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி பிரெக்னென்ட் ஆகினாலோ கட்டாயம் பிடிக்கணுமா? இல்ல. இல்ல. Then என்ன செய்யலாம்? பிறகும் கலா செய்யலாம். கலாசியம். அதைத்தான் சொல்றாங்க அந்த இடத்துல, தேவை நிலை அசௌகரியங்களை நீக்கிறது. ஏன்னா அல்லாஹ் உங்கள் மீது எந்த ஒரு அசௌகரியத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. எனவே இஸ்லாம் வந்து இலகுவான ஒரு மார்க்கம். அதைத்தான் இந்த தேவை நிலை, நமக்கு தேவைக்கு ஏற்ப அதை செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. எனவே அதைத்தான் ஹாஜியாத். ரைட். அதே மாதிரி ஆடம்பர நிலை, ஆடம்பர நிலை என்று சொன்னா மார்க்கத்தை அழகுபடுத்துறது. ஏன்னா மார்க்கத்தை கொஞ்சம் அழகுபடுத்துறது, இன்னும் அழகு ஊற்றுறது, அதுதான் இந்த ஹாஜியாத். இப்ப வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்யற, வெள்ளிக்கிழமை வந்து பள்ளிக்கு போகணும், பள்ளிக்கு போடுற கட்டாயம். இப்ப இத வெள்ளை ஷர்ட் ஒன்று போட்டு நல்லா அயம் பண்ணி நல்லா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி அத்தனை இதுவும் அடிச்சுட்டு போனா அது ஹராமா? இல்ல. அழகுபடுத்துறனோட மார்க்கத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறோம், அல்லாவை பார்க்க போற ஒரு இது பார்க்க போற மாதிரி தானே. சோ அதைத்தான் மார்க்கத்தை இன்னும் அழகாக்குறது தான் இது. இதுல தஃபீனியாத். தஹ்சீனியாத் அல்லது தக்மீலியாத்னு சொல்லுவாங்க. உயர்ந்த ஒழுக்க விதிமுறைகளை தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ உண்ணல் குடித்தல் விடயத்திலேயோ பெருநாள்ல புத்தாடை அணிகிறதோ வாசனை திரவியங்களோ இதெல்லாமே அதுலுக்குத்தான் வரும் என்றதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். ஸோ அப்ப இதுதான் அந்த முக்கியமான 3 முறைகளும். ரைட். முக்கியமான 3 முறைகளாகத்தான் இந்த இது இருக்குது. அதாவது லரூரியத்துண்டா மார்க்கத்துல கட்டாயம் தேவையானது, பின்பற்ற வேண்டியது அத்தியாவசிய தேவைகள். அதே மாதிரி ஹாஜியாத்துன்னு சொன்னா சாதாரண தேவைகள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற மாதிரி. 3வது தஹ்சீனியத், ஆடம்பர நிலை, மார்க்கத்தை இன்னும் அழகுபடுத்துறது. எனவே லரூரியத் மார்க்கத்துக்கு கட்டாயம் தேவையானது, மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியது. அதே ஹாஜியாத்துன்னு சொன்னா மார்க்கத்தை இலகுபடுத்தக்கூடியது. அதே மாதிரி தஹ்சீனியாத்துனா மார்க்கத்தை மேலும் அழகுபடுத்தக்கூடியதுதான் இந்த தஹ்சீனியாத்துன்றதை நாங்க மறந்துடக்கூடாது. ரைட். அதே மாதிரி இறுதியாக
அல் கவாயித் அல் ஃபிக்ஹியா அப்படின்னு சொன்னா இந்த ஃபிக்ஹினுடைய விதிகள் என்ன, இந்த சட்டங்களினுடைய விதிகள் என்ன அப்படின்னா சட்டத்துறையின் பல்வேறு அடிப்படை விதிகள் இருக்குது. அதுல முக்கியமான 5 விதிகள் தான் இருக்குது. முதலாவது அல் உமூரு பிமகாசிதே, கேள்வி எக்ஸாம்ல கேட்டு வரலாம். அதாவது அல் கவாயித் அல் ஃபிக்ஹியாவின் படிமுறைகளை ஆராய்க, கூறுகளை ஆராய்கண்டா இந்த 5ஐயும் குறிப்பிட்டு நீங்க விளங்கப்படுத்திக்கணும். அல் உமூரு பிமகாசிதிஹா அப்படின்னு சொன்னா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும். இன்னமல் அமாலு பின்னியா அப்படின்றது. இப்ப இப்படித்தானே பிள்ளைகள் ஒருத்தர் 5 நேரம் தொழுகிறாரு, சுண்ணத்துடாம தொழுகிறாரு என்று சொல்லி அவர் சொர்க்கம் கிடைக்கும்னு நமக்கு சொல்ல இயலாது. அவரோட எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கூலிக்கும். இன்னமல் அமாலு பின்னியா. சரி, ரைட். அதே மாதிரி அதைத்தான் அந்த இதை சொல்றாங்க, எண்ணங்களை கொண்டுதான் ஆஹ் தீர்ப்பு ஈக்குது, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. அல் யகீனு லா யசூலு பிஷ்ஷஹ், உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு காற்று பறிந்தால் அதன் சத்தத்தை அல்லது வாசத்தை உணரும் வரை திரும்ப உழு செய்யணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் உழு செய்தாருன்னு சொன்னா அவருக்கு உறுதியாக ஞாபகத்தை நான் உழு செஞ்சேன்னு சொல்லி, ஆனாலும் இடையில அவருக்கு சந்தேகம் வருமாக இருந்தா வந்தாலுமே கூட அவர் வந்து உழு செஞ்சதாகத்தான் கருதப்படும். தான் அல் யகூனு லா யசூலு பிஷ்ஷஹ், அதாவது உறுதியான நிலைப்பாடு தான் அல்ல சொல்றோம். அதே மாதிரி அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர், சிரமம் சட்டங்களை தளர்த்தும். அதாவது மார்க்கத்துல அல்லாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. பிரயாணிகளா அல்லது நீங்க பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, எனவே உங்களுக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு 4 ரக்காயத்தை சுருக்கி தொழுறதுக்கு வாய்ப்புகள் ஈக்குது. எனவே அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர், சிரமம் சட்டங்களை தளர்த்தும். அதே மாதிரி அல்லரரு யுசாலு, தீமை நீக்கப்பட வேண்டும். தீங்கு செய்யவும் கூடாது, தீங்கிற்கு உட்படவும் கூடாது. இப்ப ஒருவரோட இப்ப நம்ம வச்சுக்கொள்ளுமே, இப்ப நம்ம வீடு வந்து பக்கத்து வீடு இப்ப ஒரு சில ஏரியாக்கள் இது சிலங்கள பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனை இல்லை, ஒரு பெரியதொரு வளவுலேயே வீடு நல்ல தொங்கலைக்கும். இதே நாங்க கொஞ்சம் அங்கால இப்ப ஈஸ்டர்ன் சைடு எல்லாம் வந்தோம்னு சொன்னா வீட்டோட எல்லா வீடும் இப்படி நெருங்கிக்கும். இங்கால ஜன்னலை திறந்தா அங்கால வீடு விலங்கு, அங்கால ஜன்னலை திறந்தா இங்கால வீடு விலங்கு. அப்படித்தான் அங்க சுத்தி தாப்ப வீட்டோட மெயின் ரோடோட வீடு ஈக்கும். இப்ப இங்கால சைடுகள், இங்கால மெயின் சைடுகள்ல வந்தா மெயின் ரோடு எங்கே இருக்கும், வீடு எங்கே இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் நிலம் பிரச்சனை இல்லை, அங்காலும் சரியான நிலம் பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அந்த சைட்ல ஈஸ்டர்ன் சைட்ல நம்மட வீடுதான் என்று சொல்லி நாம நல்ல பெரிய நல்ல பாட்டை சும்மா 100க்கும் நல்ல சவுண்டா போட்டா அடுத்த ஆள் டிஸ்டர்பா இல்லையா, பக்கத்து வீட்டுக்காராக. டிஸ்டர்ப். நம்மட வீடுதான் நம்மட ரேடியோ தான், நாம தான் சவுண்ட் நம்மட வீட்டுல தான் போடுவோம். ஆனா அந்த சவுண்ட் அவங்களுக்கு பாதிப்பா இல்லையா? பாதிப்பை அதான் சொல்லுவோம், தீமை செய்யவும் கூடாது, தீங்கிற்கு உட்படவும் கூடாது. அதான் லரரு இசாலுன்னு சொல்றது. அதே மாதிரி அல் ஆதத்து முஹக்கமா, வழக்காறு ஒரு சட்ட மூலாதாரம். முஸ்லிம்கள் எதை நல்லதென கருதுகிறார்களோ அது அல்லாஹ்விடத்திலும் நல்லதுதான். இரிச்சி வரிச்சி போச்சி அடுத்து ஈக்கிரோண்டு போரோண்டு வேற என்ன புள்ளல் சொல்லுங்களே, ஏரியா பாசைகள். இரிச்சி, இரிச்சியாய, இருக்கி, இருக்கின்றது, ஈக்கிரோண்டு, ஈக்கிற, வாரோண்டு, ஏந்தேன் செய்யறு, ஏந்தேன் செய்யறு, திண்டு, எல்லா ஊர் பாசையும் வருது. ரைட், ஓகே. அப்ப அதுகள் வந்து இஸ்லாமிய அடிப்படையில ஒவ்வொருத்தர் பின்பற்றுற லாங்குவேஜ். அதே மாதிரி இப்ப நாங்க நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பக்கத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷாப் பண்ணிக்கிறோம். அந்த ஷாப்ல வந்து கடனுக்கு வாங்குறோம். கடனுக்கு வாங்கினா கடனுக்கு எதுவும் வாங்குறோம். இப்ப அவர் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி நம்மட இது எல்லாம் விசாரிச்சுட்டா அவர் வந்து அந்த எழுதி கொள்றாரு இல்ல இல்ல அவர் என்ன செய்வாரு, எவ்வளவு 200 ரூபாயா, 2 எழுதிட்டு பேத்துருவாரு. அப்ப இன்னைக்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை, அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதி வச்சிருக்காங்க. ரைட், அதைத்தான் அந்த வியாபார கொடுக்கல் வாங்கலின் போது செய்யறேன்னு சொல்றது. ரைட், ஈஜாப் காபுல் வார்த்தையை பிரயோகிக்காமலேயே வியாபாரம் இடம்பெறுகிறது. சரி, அதுகளை தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. எனவே இதுதான் அல் கவாயித் அல் ஃபிக்ஹியாவினுடைய விதிமுறைகள் என்று சொல்லுவாங்க பிள்ளைகள். ஸோ அப்ப நாங்க இந்த அடிப்படையில தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்ப என்னமாலும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம். ரீசார்ட் அங்கே கொண்டு சந்தேகமே இது தெரியாது.
என்னம்மா ஏதாவது டவுட் இருக்குதா? சார் முஃப்தியா கேளு. இந்த இப்ப விபச்சாரம் செஞ்சா மது அருந்தினால சட்டங்கள் இந்த தண்டனைகள் தானே, ஓ அதுகள் வந்து இப்பயும் அந்த முஸ்லிம் நாடுகள்ல நடைமுறையில இருக்குதா? 56 முஸ்லிம் நாடுகள் தானே. இல்ல, எல்லா நாடுகள்லயும் அது இப்ப இல்ல. இப்ப எல்லா நாடுகளும் இப்ப உலகத்துல வந்து அந்த மரண தண்டனை தடை விதிச்சுட்டாங்க தானே. மரண தண்டனையை ஒழிக்கணும் என்ற குரல்கள் வந்து அந்த சதாம் ஹுசைன் கேசஸ்களுக்கு பிறகு, அடுத்த பெரிய பெரிய கேசஸ்களுக்கு பிறகு என்னடா இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப அமெரிக்கால ஒரு கேஸ் நினைக்கிறேன்னா, ஒருத்தர் ஜெயில கொண்டு போய் போட்டுறாங்க. ஜெயில கொண்டு போய் போட்டுறாங்க. அது என்ன ஒரு ஒரு மது போதைப் பொருள் கடத்தின என்ற வழக்கில் கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. 23 வருஷம் ஜெயில. 23 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படுது. அவரு மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. பொய் குற்றச்சாட்டு தான் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. அவர் ஒரு நிரபராதி என்று சொல்லி. இப்ப அவர் 23 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாரு? ஜெயில இருந்து வெளியே வராரு. வெளியே வராரு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இஸ்ஸா. இன்னொரு கேஸ்ல ஒருத்தர் வந்து விபச்சாரம் செஞ்சுட்டாரு, இல்ல ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். கொடுத்தா இப்போ ஒரு 2 மாசத்துக்கு பிறகு அவர் தூக்கு தண்டனை கொடுத்து அவர் இறந்து எல்லாம் முடிச்சு, அவரோட இதெல்லாம் முடிச்சு. 2 மாசத்துக்கு பிறகு தீர்ப்பு கொண்டு வருகிறது. உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ரேப் செய்யல, அவரை மாட்டி விட்டுருக்காங்க. வேறொருத்தர் தான் ரேப் செஞ்சன்னு சொல்லி அவர் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர் ஒரு நிரபராதி என்று சொல்லி சொல்றாங்க. தீர்ப்பு வருது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அவரை திரும்ப கொண்டு வர இயலுமா உலகத்துக்கு? ஏலா. கொண்டு வரே தான். ஏலா. அப்ப அதனாலதான் இப்போ உலகத்துல இப்ப இஸ்லாத்துல அல்லது இஸ்லாமிய நாடுகள் அல்லது உலக நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆங்கிலேய நாடுகள் எல்லாம் அதுக்கு பிறகு என்னதான் ஒருத்தர் தூக்கு தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்தா அவருக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவர் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுக்கப்படுமாக இருந்தால், நிரபராதின்னு தீர்ப்பு வழங்கப்படுமானால் அந்த உயிரை மீண்டும் உலகத்துக்கு கொண்டு வரையலா என்ற காரணத்தின் அடிப்படையில இந்த மரண தண்டனைய உலகத்துல ஒழிக்கிறாங்க. இப்ப மரண தண்டனையை பெரும்பாலும் உலகத்துல பெரும்பாலான நாடுகள் மரண தண்டனையை ஒழிக்கிற ஒரு பிரகடனம் கொண்டு ஐக்கிய நாடுகள் தாபனத்துல இருக்குது. அதுக்கு எல்லா நாடுகளும் சைன் வச்சுக்குது. நம்ம நாடு இலங்கை கூட அதுல சைன் வச்சுக்குது. நம்ம நாடும் அதுல சைன் வச்சுக்குது. பெரும்பாலான நாடுகள் என மரண தண்டனை எல்லாம் கொடுக்க இயலாது. அது தண்டனை. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற ஒரு சில அமைப்புகள் கூட தோன்றிட்டு மரண தண்டனையை ஒழிக்கிறது. உலகத்துல மரண தண்டனை ஒழிக்கிறது. இப்ப இலங்கையில பாருங்க, 1922 தான் ஒரு மரண தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கொடுக்கல. அப்புறம் 2016ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த டைம்ல நான் மரண தண்டனை கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆனா இயலாம போயிட்டேன். ஏன்னா இலங்கையில கைச்சாத்திட்டீங்க. அப்படியே லீக்குது. ஆனா மரண தண்டனையே சில நாடுகள், இப்ப சவுதி போன்ற நாடுகள் வந்து, ஈரான் இப்போ உலகத்துல அதிகமா மரண தண்டனை கொடுக்குற ஃபெஸ்ட் நாடு ஈரான். அவங்கதான் சட்டங்களை சரியான முறையில கொண்டு போறாங்க. ஏன்னா களவெடுத்தா கையை வெட்டி செஞ்சா கொலை. சவுதி அரேபியால போடுறாங்க, துபாய்கள்லயும் அப்படி. இதானா இப்ப அதெல்லாம் குறைஞ்சிட்டு போல. இப்ப அப்படி அல்ல. இப்ப வந்து ஃபைன் ஒன்று கட்டினா சரி, நல்ல தொகை இருக்கும். இப்ப கட்டினா ஒரு பெரிய தொகையை கட்டினா ரிலீஸ் ஆயிடலாம். அப்ப அப்படிகளும் மீக்குது. இப்ப வந்து பெரும்பாலும் அந்த சட்டங்கள் நடைமுறையெல்லாம் குறைஞ்சிட்டு. சரி, பயப்பட்டு போமே. எப்படி பயப்பட்டு போமே. பயம் போமா? ஓ, அப்படின்னா குற்றங்கள் செய்யறதெல்லாம் ஓ, அப்படி நடக்குமோ? சட்டம் இல்லாமல் ஆக்கினா அது பயம் இல்லாம போகும் தான். நீ என்ன செய்ய, நீ உலக சட்டம் அப்படி வர டைம்ல அப்படியே செய்யறாங்க. ஓகே, வேற சந்தேகம்? வேற இன்னும் டவுட்? ஷராயிஸ் சாபிகா அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விட்டுருங்க. ஷராய் ஷாபிகான்ற சட்டங்கள்மா, முன்னே ஷரியத்து சட்டங்களை தான் ஷராய் ஷாபிகான்றது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்? எப்படியான பெண்களை திருமணம் முடிக்கலாம்? சகோதரர்கள் கூட பிறந்தார்கள். கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை திருமணம் முடிக்கலாம். நமக்கு முடிக்க இயலுமா? இல்ல. ஏலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பிறந்த மேனியோட குளிக்கலாம். நைல் நைல் நதியில நதியில குளிக்கலாம். குளிப்பாங்க. நமக்கு குளிக்க இயலுமா போய்? ஏலா. இல்ல. இல்ல. பிகாஸ் அவங்களோட சரியா வேற, நம்மட சரியா வேற. ரைட்? அப்ப ஒவ்வொருத்தரோட சரியா, இதுக்கு முதல் வந்த நபிமார்களோட சரியாக்கள் எல்லாமே வேற. நமக்கு முகமது நபி அவங்க கொண்டு வந்ததுதான் நம்மட சரியா. எனவே முகமது நபிக்கு முதல்ல கொண்டு வரப்பட்ட எல்லா ஷரியத்துக்களையும் எல்லா சட்டதிட்டங்களுக்கும் தான் சொல்றது ஷராஇஉஸ் ஷாபிகா. சாபிகா. அந்த ஷராயுஸ் சாபிகா
அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல இருந்த கூட பிறந்தவங்களை திருமணம் முடிச்ச அந்த முறை, நைல் நதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த மேனியோட குளிச்ச அதெல்லாம் நமக்கு சரி வருமா? நம்மட முகமது நபி அவங்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுற மதத்துக்கு கலாச்சாரத்துக்கு சரி வருமா என்று ஆராய்றது தான் என்ன ஷரஉ மன் கப்லனா ஷரஉ மன் கப்லனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகேயா? கேட்டப்பில்ல? ஓ சார். ஓகே, டவுட் எதுவும் இல்லையா? நாங்க சம்மரி போமா அப்ப இனி? ஓகே புள்ள, நாங்க சம்மரிகளுக்கு நாங்க நுழைவோம். ஸோ நாங்க இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய நாகரிக பாடத்துல 9வது யூனிட்டை சக்சஸ்ஃபுல்லாக நாங்க நிறைவு செஞ்சிருக்கிறோம் பிள்ளைகள். ஸோ குறிப்பாக இஸ்லாமிய நாகரிகத்தை பாதுகாப்பதிலும் இஸ்லாமிய நாகரிகத்தை பாதுகாப்பது ஷரியாட பங்களிப்பு என்ன என்ற தலைப்பினூடாக நாங்க இன்னைக்கு தீன் ஷரியா ஃபிக்கு இதுகளை நாங்க பார்த்திருந்தோம். அதோட தொடர்பு வேறுபாடுகள் என்ன என்றதையும் நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு வழங்கிய அருட்கொடைகள் அதனுடைய பகுதிகள் எல்லாம் என்னன்னு நாங்க பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இஸ்லாமிய நாகரிகத்தினுடைய இஸ்லாமிய ஷரியாட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்திருந்தோம். மகாசிது ஷரியாண்ட என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, அதனுடைய வகைகள் என்னன்றதையும் பார்த்து இறுதியாக கவாய்து அல் ஃபிக்ஹியாவுடைய சட்ட விதிகள் என்னன்றதையும் நாங்க இதுல பார்த்திருந்தோம். ஸோ இதுல குறிப்பாக ஃபேமஸான கேள்விகள் அப்படின்னு சொன்னா குறிப்பாக அல் கவாய்த் அல் ஃபிக்ஹியாவுடைய சட்ட விதிகள் இதுக்கு முதல்ல கேட்டு வந்திருக்குது. அதே மாதிரி மகாசிது ஷரியாவினுடைய வகைகள் இதுக்கு முதல் கேட்டு வந்திருக்குது. மனித சட்டத்துக்கும் மிதை சட்டத்துக்கான வேறுபாடு கேட்டு வந்திருக்குது. இஸ்லாமிய ஷரியா உலகுக்கு வழங்கிய அருட்கொடைகள் கேட்டு வந்திருக்குது. ஸோ இப்படியான கேள்விகள் பெரும்பாலும் கேட்டு வந்திருக்குது. எனவே வந்த கேள்விகள் ஏதாவது ஒன்று தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நாங்கள் இன்னைக்கு பார்த்தது, நடைமுறையாக பேசினது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சரை உங்களுடைய A-level எக்ஸாம்ல கொடுக்கணும். எனவே இந்த ஒரு விடயத்தை கூறி நாங்க இதோட பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் 10வது யூனிட்ல நாங்க மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவர்களே.